ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டேட் வந்து 10th ஆகஸ்ட் 2025. பார்க்குற சப்ஜெக்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அதாவது டேக்ஸ்னாலே டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி. இது டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்ஸு. அந்த 50 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின், ஆப்ஷனல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 1, 2, 3, 4 இமேஜின் பண்ணிக்கோங்க. 6, 7, 8, 9 அப்படின்னு போயிட்டுருக்கு. இந்த 5th கொஷின் ப்ராபபிளி 10 to 15 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து என்ன வருது, 15 மார்க்ஸ் போச்சுன்னா 35 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வரும் 6, 7, 8, 9ல். இதில் நீங்கள் எனி ட்ரூ எழுதினா போதும். ப்ரிடாமினென்ட்லி உங்களுக்கு சம்ஸ் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். Is it the scene been recorded? It's been recorded. The audio is also getting. I just want to make sure that both are getting recorded. முக்கியமான விஷயம். ரைட்டா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் 14 to 15 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சாப்டர்ஸ் தான். It can even be completed in within 1 hourல கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. சார், are you saying that all the 14-15 chapters can be completed within 1 hour? No. That's not the point I'm making. Most of the chapters, ஏன்னா உங்களுக்கு இது டைரக்ட் டேக்ஸ் பேப்பரில் 50 மார்க்ஸ் தான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ இந்த 15 சாப்டர்ஸே நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டரும் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஃபார் 3-4 days, it is highly impossible that you can complete the syllabus. So keeping that in mind, ICAS has kept as minimum as possible. What I'm trying to say is a chapter can be completed even within 1 hour. Okay, that is the point I'm making. அடுத்தது டேக்ஸ்னா என்ன? சரி, ஓகே. டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லியாச்சு, இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட்டு டேக்ஸ்னா என்ன? எஸ்பெஷலி லாஸ்ட் 2 கிளாஸஸில் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. We have taught what is how to calculate direct tax, 5 heads of income, surchargeனா என்ன, ரிபேட்னா என்ன, 4% செஸ்னா என்ன, ஹையர் சர்சார்ஜ்னா என்ன, ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிபேட் கிடைக்கும், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், அந்த மாதிரி மேக்ஸிமம் ரிபேட் வந்து ஓல்டு ஸ்கீமில் எவ்வளோ கிடைக்கும், how much you will get it for new scheme, all these things we have discussed in the last session, and without knowing what is mean by tax. You don't even know what is the definition of tax and we still studied how to calculate tax. அப்படியா? இல்லை சார், டேக்ஸ்னா நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன்டா கொடுக்கணும்? why should we give tax to the government? That is a thing. ரைட்டா? ஸோ டேக்ஸ் வந்து என்னன்னா ஆக்சுவலாக டைரக்ட் டேக்ஸ் சப்ஜெக்டில் ஹவு டு கால்குலேட் டேக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே படித்ததுக்கப்புறம் இப்போ டேக்ஸ் என்னன்னு கேட்குறது ஆக்சுவலாக ஃபன்னு தான். பட் வேறு வழி இல்லை, தெரிஞ்சுதான் ஆகணும். ரைட்டா? There should be a two-way communication. One-way communication doesn't work. You're still talking about the subject only. ரைட்டா? ஸோ நம்ம பாக்கெட்லேருந்து கொடுக்கணும், அவன் நமக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்ல. நம்ம ஏதோ நம்ம பாக்கெட்லேருந்து கட்டுறோம், நம்ம கட்டுறோன்னா அவன் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். There should be a two-way communication. Two-way communication அப்படி சொன்னால், don't think, get me wrong. Two-way communication. டூ-வே கம்யூனிகேஷனுக்கு நமக்கு யாரா நம்ம கொடுத்துருக்கணும். என்ன, யாருக்கு நம்ம, டு whom we are paying tax? கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் வாட் டிட் தே கிவ் ஆர் வாட் ஆர் தே ப்ரொவைடிங் ஆஸ் வி ஸ்பீக் நவ்? ரோடு போடுறான், பில்டிங் கட்டுறான், ஹாஸ்பிட்டல் கட்டுறான், பசங்களுக்கு எஜுகேஷனை, போர் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறான். நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்? அந்த அல்டிமேட் சோர்ஸ் இஸ் த டேக்ஸ். டேக்ஸ் தான் வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல், அந்த உங்களுக்கு பர்த் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து நிறைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன், எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டு தேவை. கரெக்டாக? நீங்கள் படிக்கிற காலேஜிலேருந்து, நீங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டெக்னிக்கல் வேர்ட். You are enjoying the benefits. For enjoying the benefits, you're supposed to, you should be you should show some gratitude, right? Enjoying the benefit. யார் என்ஜாய் பண்ணுறாங்க? எண்ட் கன்சியூமர். அல்ல இன்னொரு பேர் வந்து ரெசிபியன்ட் சொல்லலாம். as we proceed you will get to know. ரைட்டா? as you proceed you will get to know. ஓகேவா? ஸோ அது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது
இப்போ நீங்க சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ. ஆஃப்டர் சிஏ எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? ஹவ் மச் சேலரி தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? 100K a month? இஸ் இட் எனஃப் ஃபார் யூ? 100K per month. ஓகேவா? இமேஜின் தட் யூ ஹேவ் 100K per month. வாட் வில் யூ டூ? என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டூ வித் 100K in a month? சரி. ஒரு ஹவுஸ் வாங்கியிருக்கோம் இஎம்ஐல. அதுக்கு இஎம்ஐ பே பண்ணலாமா? ஒரு கார் ஹிமாலயன் பைக் ஒரு 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 புல்லட் வாங்கியிருக்கோம். அதுக்கு இஎம்ஐ பே பண்ணலாமா? இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் யூ வில் டூ இஃப் யூ ஹேவ் 100K per month. ரைட்டா? நீங்க சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு மாதிரி குஷியா ஜாலியா இருக்குல்ல. இப்பதான் வந்து we have just started to study group 1 CA. Imagining thinking that you have already completed CA and earning 100K per month is such a beautiful thing to do. Okay, but still இதுல வந்து if you are earning money, there are two persons that are very happy. நீங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க. Your parents will be very happy and you will be ultimately very happy. But there are a couple of persons they are not at all happy. Who are they அப்படின்னு பாத்தீங்கன்னா who are they அப்படின்னா ஒன்னு சொந்தக்காரன் வயிறெறிவான், செத்தே போயிடுவான், தூக்கு மாட்டுன்னு செத்துருவான். யார்? என்னடா நேத்து வரைக்கும் ஒன்றும் இல்லை, நேத்து வரைக்கும் வந்து ஹி வாஸ் நத்திங். யார்? ஹி வாஸ் நத்திங்னா யார்? நம்ம தான், நம்மளை பற்றி தான் அவன் யோசிப்பான். நேத்து வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து அப்படின்னு ஒரு பொண்ணு எடுத்துப்போம். ரைட்டா? Sindhu is not worth for even a single penny. Now that she has completed CA, she's earning about 100K a month. Now she's buying houses and bullets. லேடிக்கு புல்லட் பார்த்தா ஒரு ஸ்கூட்டி இல்லை ஏதாவது அவளுக்கு பிடிச்ச ஒரு வெஹிக்கிள் வாங்குறா. பேரண்ட்ஸை வந்து தேட்டர், பீச், மால், பார்க்குன்னு கூப்பிட்டு போகிறா. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஷீ ஷோயிங் ஆஃப் அண்ட் த ரிலேட்டிவ்ஸ் எவென்ச்சுவலி வில் கெட் ஸ்டமக் பர்ன். நடக்குமா நடக்காதா? நடக்கும். சரி, இந்த பர்சன் வந்து நாட் ஹாப்பி. இன்னொரு பர்சன் ரொம்ப நாட் ஹாப்பியாக இருப்பார், அன்ஹாப்பியாக இருப்பார். நாட் ஹாப்பி இஸ் நாட் த ரைட் வேர்ட். அன்ஹாப்பியாக இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். Why the government is unhappy? Because you enjoyed a benefit. 100K is your earned income and government is not happy. Why is not happy? I have provided the college, hospital. ரைட்டா? ஏன்னா சார் நான் படிச்சதெல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் சார். ஐ டிட் நாட் ஸ்டடி இன் கவர்மெண்ட் காலேஜ். ஐ டிட் நாட் get born in a government hospital, but why should I still give income tax? No, but who have given இந்த கவர்மெண்ட், சாரி கவர்மெண்ட் தான் வந்து என்னன்னா நீங்க படிச்ச செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கே வந்து they have given approval. ஏன்னா இஷ்டத்துக்கு அவன் பில்டிங் கட்டிட்டானா அந்த பில்டிங் இடிஞ்சு அவன் தலைமையில விழுந்துடும் இல்லை. அது ப்ராப்பரா ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் whether the building has been constructed. It has to maintain some bodies, not just one body. There are multiple streams of bodies are there just to give this kind of a services from the government. Not just college I'm talking, hospital எடுத்துக்குமே. ஹாஸ்பிட்டல்ல கூட even if you get born in a private hospital, to run the private hospital, the hospital owner should get certification or license from the government. கரெக்டா? ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா கவர்மெண்ட் ஹேஸ் பீன் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் பீப்புள் ஆர் லிவிங் ஹாப்பிலி. அப்போ வென் கவர்மெண்ட் இஸ் கிவிங் சம்திங் ஃபார் யூ, இன் ரிட்டர்ன் வென் யூ ஏர்ன் மணி யூ ஷுட் ஆல்சோ கிவ் சம்திங் பேக் டு த சொசைட்டி. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ வாட் இஸ் டேக்ஸ்? டேக்ஸ் என்னன்னா கம்பல்சரி ஆப்ளிகேஷன் பை த பீப்புள் டு த கவர்மெண்ட். இது வந்து டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஆப்ளிகேஷன் பை த பீப்புள் டெஃபினேஷன் கண்டிப்பா பணத்தை கட்டி ஆகணும். கம்பல்சரி ஆப்ளிகேஷன்னா we owe money to someone. கரெக்டா? கம்பல்சரி ஆப்ளிகேஷன் பை த பீப்புள். பை த பீப்புள்னா என்ன? நம்ம பாக்கெட்ல இருந்து டு த கவர்மெண்ட். நாம தான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இதுதான் டாக்ஸோட டெஃபினேஷன். புரிஞ்சா? இப்போ ரூம் அடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு அழகான ஒரு ஸ்டோரி. அதாவது கவர்மெண்ட் வந்து இன்னும் சில வேலைகள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் கிவ்ஸ் அப்ரூவல் லைசன்ஸ் ஃபார் த ஹாஸ்பிட்டல் அண்ட் colleges, laying roads, constructing bridges and what not. They are conducting elections. They give you a beautiful prime minister like Modi. They are giving beautiful president like APJ Abdul Kalam. I don't know who is the prime இப்போ கரண்டா president யார் as we speak. நிறைய பேர் மாறிட்டாங்க. ஓகே, தட்ஸ் நாட் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட். ஓகே,
So, okay, not just this benefits being given by government, it's also giving, it's a protection, security. நிறைய police forces, நீங்க government school teachersக்குலாம் சம்பளம் கொடுக்கறது யார்? Who is giving salary for the police? Everything has been funded with the help of the tax money. So, if you would have seen a movie called Ironல நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா, சூர்யா will go to a different country to get diamond. ரைட்டா? கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க. திருட்டுப்பட சிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல தட் வில் கெட் அது என்ன சொல்லுவாங்க நல்ல வார்த்தை அது? காப்பி எடுத்தது அங்கேருந்து வந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து சென்னையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் அ தமிழ் மூவி ரைட்டா? ஸோ அங்கே நீங்கள் பார்க்குற சீன் வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட்லாம் வந்து அங்கேருந்து கடத்தல் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டம்ஸில் ஒழுங்காக பிடிக்கிறது. தே வில் மெயின்டைன் ஒரு பர்டிகுலர் யூனிஃபார்மே இருக்குது அவங்களுக்குலாம். இப்போ நீங்கள் கஸ்டம்ஸில் போய் பார்க்குறீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸ்லாம் பார்க்குறீங்க, பக்கா யூனிஃபார்மாக அவங்கள கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச அந்த சேலரிலாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரிக்கு நீங்கள் இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். லிசன். சில கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ரோட்டில் போகிறப்ப சுட்டு தள்ளிட்டு அப்படியே வாரி போட்டுன்னு போயினே இருப்பான். பட் இந்தியாவில் அந்த மாதிரி அவங்களை சுட்டு தள்ள முடியுமா? காரணமே இல்லாமல் கவர்மெண்ட்டே கேன் த கவர்மெண்ட் ஷூட் யூ இன் த மிடில் ஆஃப் த ரோட் அண்ட் நாட் கிவிங் த ரைட்ஸ் டு வாக் ஆன் த ரோட். சில கண்ட்ரியில் நீங்கள் ரோட்டில் போனால் சுட்டு தள்ளிடுவான். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ரைட்டா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்தியா ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரியாக ரன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சிட்டிசன்ஸ் பேயிங் டேக்ஸ் ரைட்டா? ஸோ இப்போ செக்யூரிட்டி கொடுக்குறதும் ஒன் ஆஃப் த பெனிஃபிட். நான் எதுவுமே எனக்கு ஐ டிட் நாட் என்ஜாய் எனி பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட், வை ஷுட் ஐ பே டேக்ஸ்னு யூ ஷுட் நாட் ஆஸ்க் ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1. அடுத்தது சரிங்க சார், இப்போ டேக்ஸ் புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து கம்பல்சரி ஆப்ளிகேஷன் பை த பீப்புள் டு த கவர்மெண்ட். ஆஸ் வி என்ஜாய் பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட், வி ஆர் சப்போஸ் டு பே இன் ரிட்டர்ன் வென் வி ஏர்ன் மணி. ஓகேவா? இப்போ டேக்ஸில் சார் வி ஆர் நாட் ஏர்னிங் மணி, நான் வந்து வி ஆர் ஜஸ்ட் பையிங் சம் குட்ஸ், ஒரு ப்ரஷ், ஒரு பேஸ்ட்டு, ஒரு சோப்பு, இல்லை வந்து ஒரு நிறைய உங்கள் அம்மா காலிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கொஷினை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ப்ரஷ் பண்ணுறாங்க, இல்லை வந்து சோப் எடுத்து குளிக்கிறாங்க, இல்லை வாஷ் பண்ணுறாங்க, கிளாஸை வாஷ் பண்ணுறாங்க, யுட்டென்சில் யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, லஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வி ஆர் நாட் வாட்சிங் எனி மோர் சீரியல்ஸ் ஆன் த டிவி, வி ஆர் அடிக்டட் டு அமேசான் வெப் சீரியஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம் ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க ரைட்டா? இது எல்லாத்துக்குமே we have to buy some goods or services from some supplier ரைட்டா? For that also we are paying tax. So what is the difference between direct tax and indirect tax? பார்த்துடலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாப்டர் தான் இது. அதால you don't have to get more complicated, ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் ரைட்டா? ஸோ டேக்ஸ் வந்து என்னன்னா, டேக்ஸ் பர்டன் ஃபால்ஸ் ஆன் த பர்சன் என்ஜாயிங் த பெனிஃபிட். யார் வந்து அந்த பெனிஃபிட்டை எண்ட் ரெசிபியண்டாக இருந்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸை பே பண்ணணும். ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட். டேக்ஸ் பர்டன் ஃபால்ஸ் ஆன், யார் தலையில் விழுது அப்படின்னா, ஃபால்ஸ் ஆன் த பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் த பெனிஃபிட் ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் 100K இந்த சிந்து அப்படின்ற இந்த கேர்ள் வந்து ஷீ இஸ் ஏர்னிங், ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் CA. இமேஜின் தட் ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் த CA அண்ட் ஏர்னிங் 100K and she is taking her parents and she is buying new chappals and she is buying houses and vehicles and what not and she is enjoying the benefit eventually, right? அவங்க வந்து tax pay பண்ணணும் in our example, கரெக்டா? So direct tax is something the burden falls on the person who ultimately enjoys the benefit. அவங்க மேலே தான் வந்து it will fall. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பேர்டன் அப்படின்ற விஷயமும், அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து சேம் பர்சன்ட் தான் இருக்குது. இதை பே பண்ணுறதும் burden falls on the person who enjoys the benefit and the responsibility also falls on the same person. அது முக்கியமான விஷயம். இது டைரக்ட் டாக்ஸில். இன்டைரக்ட் டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம தான் வந்து எவென்ச்சுவலாக இப்போ நம்ம பேஸ்ட் வாங்குறோன்னு சொன்னால் ஓகே அந்த பேஸ்ட்டை போட்டு பல்ல விலைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் த எண்ட் கன்சியூமர் ஹூ இஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட் ஆர் வி கேன் ஆல்சோ கால் த டெக்னிக்கல் டேர்ம் ரிசிபியன். நீங்கள் தான் வந்து ரிசிபியன். ஸோ வி ஆர் சப்போஸ் டு பே த டேக்ஸ் அண்ட் த பர்டன் ஃபால்ஸ் ஆன் அஸ். ஆனால் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் எப்படின்னு யார்கிட்ட இருக்குன்னா, சம்படி எல்ஸ், அவங்க சப்ளையர்கிட்ட இருக்கும். யார்? அந்த ஷாப்கீப்பர் ரைட்டா? அந்த கடையை திறந்து ஓப்பன் பண்ணி வச்சார் இல்லையா?
அந்த ஷாப்கீப்பர், இன்டர்ம் அந்த ஷாப்கீப்பர், அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர், மேனுஃபேக்சரர், இவங்கலாம் வந்து தே வில் கலெக்ட் டாக்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. தே வில் கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தே வில் பே ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. ஸோ தட் ஃபால்ஸ், டாக்ஸ் liability falls on you, the tax burden falls on you, but the responsibility to pay the money to the government falls on somebody else. அது indirect tax. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், எதுக்கு சார் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்? எதுக்கு? ஏன் எல்லாருமே நம்ம சோப்பு பேஸ்ட் வாங்குறோம், நம்மளும் நம்ம பாக்கெட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கட்டிட்டு போயிடலாம்ல. we can directly pay from our pocket, right? Why should we need another person to pay? ஏன்? Because, ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. I'll give you some time. Why there is a need for indirect tax? சரி, நம்ம பேஸ்ட் வாங்குறோம், ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடலாம்ல. இல்ல ஒரு சர்வீசஸ் வந்து இப்போ என்னுடைய காலேஜ், என்னுடைய அகாடமிக்கு நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க. ஸ்ட்ரெயிட்டா யூ கேன், இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ஜிஎஸ்டி டு மீ, யூ கேன் ஸ்ட்ரெயிட்லி பே டு த கவர்மெண்ட், ரைட்? வை ஆர் யூ பேயிங் டு மீ அண்ட் ஐ ஷுட் கலெக்ட்? நான் வந்து ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட், ரைட்? இஸ் த கவர்மெண்ட் பேயிங் எனி சேலரி ஃபார் மீ? நோ. தென் வை ஷுட் ஐ? ஏன்னா எனிவே எவென்ச்சுவலி திஸ் அவுட்புட் டேக்ஸ் or the tax that you're going to give me, I'm not going to have it in my pocket. I'm going to pay to the government. So why should I act at an intermediate person or a middleman just for the government when he is not at all paying salary to me? அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணுறது எனக்கு காண்டா இருக்கும். அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து வை தெர் இஸ் அ நீட் ஃபார் இன்டைரக்ட் டேக்ஸ், எல்லாருமே தே கேன் பே ஆன் தியர் ஓன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஏன்னா மெயின் விஷயம் என்னன்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ? how much we are 147 crore people. 147 crore people. Do you think that it is possible that everyone can file the tax? ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட்டை போயிட்டு, கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட நீ பேஸ்ட் வாங்கின, நீ டேக்ஸ் கட்டு, நீ பாத்திரம் வாங்கின டேக்ஸ் கட்டு, நீ நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின டேக்ஸ் கட்டு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேன் தே ஆஸ்க்? முடியாது. அதால் அந்த பேர்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுத்துட்றாங்கன்னா, அந்த பெனிஃபிட்டை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? பெனிஃபிட் ப்ரொவைடர் or supplier will take the responsibility. அவர் தான் வந்து கொடுக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் த பெனிஃபிட்ஸ் அப்படின்றதால அந்த பர்சன் நமக்கு நம்மளுடைய சார்பா, அதாவது நமக்கு பதிலாக அந்த பர்சன் நம்மக்கிட்ட இருந்த காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. அப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம விஷயத்தில் யார்? ஷாப்கீப்பர். இந்த கடையை திறந்து வச்சிருக்கக்கூடிய ஷாப்கீப்பருக்கு நம்ம இன்னொன்று பேர் என்ன சொல்லலாம்? செல்லர். அப்படி இல்லைன்னா டெக்னிக்கலாக ஆன் ஜிஎஸ்டி டேர்ம்ஸில் சப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சப்ளையர்ன்றது தான் வந்து ஆன் ஜிஎஸ்டி டேர்ம்ஸ். கடைக்காரன் இல்லை பொருளை விற்றவன் அப்படின்னு சொல்லாமல் சப்ளையர்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு இல்லையா? கேன் வி யூஸ் த வேர்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் சப்ளையர்? சே எஸ் ஆர் நோ, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்லுது கவர்மெண்ட்னா, வாட் த கவர்மெண்ட் சேஸ் இஸ், த கவர்மெண்ட் இஸ் டாக்கிங் டு அ shopkeeper, now you are selling the product for the for example, he is selling mobiles. Okay, mobile is worth 5,000 rupees per month. From now on, you don't sell the mobile for 5,000 rupees. Now you sell it for 6,000 rupees. Okay, but make sure that you don't have all the 6,000 rupees in your pocket. Give back 1,000 rupees to me. யார் சொல்றாங்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இந்த 6,000 rupees is going to be paid by who? This 6,000 is going to be paid by recipient. Who is the recipient? The person who is enjoying the benefit ultimately, eventually, right? But the tax is with whom? In the shopkeeper இருக்கு, and eventually is going to pay to the government. இந்த 1,000 rupees யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. But government is not asking to the recipient. Government instead will ask from the seller or supplier, right? In GST terms supplier போய் கேட்கும். சரியா? அப்ப recipient will have the tax burden, but the supplier will have the responsibility. ஓகேவா? டாக்ஸ் பேர்டன் யார்கிட்ட இருக்கு? ரெசிபியன்ட் இருக்கு. அதை பே பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? பே பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் வித் ஸ்டில் சப்ளையர்.
ஸோ இங்க டாக்ஸ் பே பண்றது ஒரு ஆளு, அத வாங்கி குடுக்கறது வேற ஆளு. அதால இங்க வாங்கி இங்க குடுக்கறதால தான் இதுக்கு பேரு இன்டைரக்ட் டாக்ஸ். புரிஞ்சுச்சா? Am I making myself clear? Okay. If you guys understand, say in comments that's what we have understood. Okay. ஸோ இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அடுத்தது இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ரைட்டா? ஏன் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்? இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஏன் வந்து why there is a need for indirect tax? ஏன்னா பாப்புலேஷன் ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொன்னு இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கோமே, இந்தியாவுல எத்தனை சூப்பர் மார்க்கெட் இருக்கும்? சரி இந்தியாவுல விட்டுருங்க. நம்ப சென்னையில இப்போ இப்போ ஒரு குட்டி ஒரு ஸ்மால் ஷாப் வச்சு ஒரு ஸ்மால் சூப்பர் மார்க்கெட். இந்த ஸ்மால் சூப்பர் மார்க்கெட்ல ஜஸ்ட் திங்க் தட் 20 மெம்பர்ஸ் ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை விட ஒரு பிகரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சே ஒரு 50 மெம்பர்ஸாவது மினிமம் பர் டே வந்து போவாங்களா? இன்னும் கொஞ்சம் பிஸியான சூப்பர் மார்க்கெட்னா திங்க் தட் 200 members. It is highly possible, right? In a supermarket, 200 persons in a day is highly possible. So, if we calculate for 30 days, which comes around 6,000 members per month, and if you want to calculate for 12 months, which comes around 72,000 people in a month. And this is for one shop. Just say that another 72,000 சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆப்ரேட்டிங் ஆல் அக்ராஸ் இந்தியா. இது ஒரு இமேஜினரி நம்பர்ஸ் தான் சார். இது எப்படி சார் 72,000 இங்கேயும் போட்டீங்கன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றேன் ஒரு ஷாப்லவே 72,000 வராங்க அப்படின்னு சொன்னா, ஐ மீன் இன் அ இயர், ஒரு வருஷத்துல 72,000 பேர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்காண்டா. அவன் காலடி தர அங்கே பதிஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவில் மொத்தம் டோட்டலாக 72,000 ஷாப்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னா, அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் வந்திருப்பான் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 5,18,00,000 சாரி இது எவ்வளோ போகுது? ஆமா 5,18,40,000. ஆக்சுவலா 4 ஜீரோஸ் வரணும் இல்லையா? 6 ஜீரோஸ் வருதுல்ல? இது எவ்வளோ பெரிய நம்பர்னே எனக்கு தெரியல. ஓகே, ஐ கேனாட் ஈவன் ரீட் இட். ஓகே, ஸோ இது பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெருசா இருக்கா? யூ கான்ட் ஈவன் ரீட். when you can't even read, how can you expect the government to talk to all the people and collect tax? ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா, ஒரு 72,000 சூப்பர் மார்க்கெட்னு நினைச்சாலே இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வருது. நவ் இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள் டு கோ டு எவ்ரி சிங்கிள் பர்சன் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ டாக்ஸ். வெரி கஷ்டம். ரொம்ப வெரி கஷ்டம். ரைட்டா? ஸோ அடுத்தது ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ டேக்ஸ் பர்டன் ஃபால்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் ஆன் த பர்சன் ஹூஸ் கிவிங் த பெனிஃபிட்ஸ் ஆர் ப்ரொவைடிங் த பெனிஃபிட்ஸ். அது வந்து யாருன்னா சப்ளையர் தான். ரைட்டா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஏன் வந்து இன்டைரக்ட் டாக்ஸுக்கு மூணாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ சின்ஸ் யூ ஆர் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். You could have studied in a school or a college where you will have leaders for every single thing. Okay, மேக்ஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ரைட்டா? மேக்ஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, உங்கள் கிளாஸில் வேற யாருன்னா இருப்பான், கிளாஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ஒரே கிளாஸ் ரூம் தான், பட் ஸ்டில் யூ ஹேவ் மல்டிபிள் ரோல்ஸ். இன்னொன்று கிளாஸ் லீடர்னா இப்போ சாக் பீஸ் லீடர் சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இட் மைட் பி தேர், it might not be there, but there is a thing, there is a leadership, there is a roles and responsibility for every single thing. ரைட்டா? இப்போ இந்த மேக்ஸ் லீடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே அப்போ ஹோம்ஒர்க் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ஹோம்ஒர்க் லீடர். ஸோ what I'm trying to say is every single person has been assigned or delegated with a single work, and he should be making sure that the job is getting done. இந்த சாக் பீஸ் லீடர் மேடம் வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர் மிஸ் கிளாஸுக்குள்ளே வந்தவொடனே as soon as she comes in, she'll ask for a chalk piece, and who is responsible? The chalk piece leader is responsible. Right? Homework. And think that we are given some homework, and who is responsible to cross check? The homework leader is responsible to cross check. That is very important. Right? ஸோ அப்போ எல்லாமே ஒரே ஆளால் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியாது.
நோ பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 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 கிளாஸ்ல கிட்டத்தட்ட 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. 60 மெம்பர்ஸோட நோட் புக்க இப்போ 60 மெம்பர்ஸே வாங்கி கிராஸ் செக் பண்றது கஷ்டம்னா, இப்போ 100 மெம்பர்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க. 100 ஸ்டூடண்ட்ஸும் வாங்கி செக் பண்றது கஷ்டமா ஹோம்வொர்க்? ஹைலி இம்பாசிபிள். நெறைய பேர் ஏமாத்திட்டு போயிடுவான். அப்ப தனியா ஒரு பெர்சன போட்டு, அவங்க இங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா செக் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சப்ளையருக்கு டாக்ஸை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ரெசிபியன் யூ கலெக்ட் த டாக்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் தென் யூ பே டு மீ அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுத்துட்றாங்க? சப்ளையருக்கு கொடுத்துட்றாங்க. யாரு கொடுக்குறாங்க? ஹூ இஸ் கிவிங்? கவர்மெண்ட் கிவிங். டு whom it is giving? Supplier. From whom it should be collected? Recipient. புரிஞ்சிச்சா? Okay. Who is giving? Government. To whom it is giving? Supplier. From whom it has been collected? Recipient. Government, supplier, recipient. Okay, வா? Done? Right. முடிஞ்சிச்சா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டாக்ஸ்ன்றது ஒரு கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் பை த பீப்புள் டு த கவர்மெண்ட். டைரக்ட் டாக்ஸ்ன்றது டாக்ஸ் பர்டன் ஃபால்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ டு பே த டேக்ஸ் ஆல்சோ அவர் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? அது வந்து சேம் பர்சன் பண்ணுறதால அது வந்து நம்ம டைரக்ட் டேக்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து பர்டன் ஃபால்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட், ஹூ இஸ் அ ரெசிபியன், பட் த responsibility to the responsibility to pay tax to the government falls on some other person. ரைட்டா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டி. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல டாக்ஸ். இந்த டாக்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேர்டு யூஸ் பண்றாங்க. இது வந்து ப்ராக்ரஸிவ் இன் நேச்சர். இது ப்ராக்ரஸிவ் இன் நேச்சர், பட் திஸ் இஸ் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராக்ரஸிவ் இன் நேச்சர் அண்ட் ரெக்ரெசிவ் நேச்சர்? என்னடா அர்த்தம்? என்னது இது? ப்ராக்ரஸிவ் இன் நேச்சர், ரெக்ரெசிவ் நேச்சர்? ரொம்ப சிம்பிள். நீ இஃப் யுவர் இன்கம் இஸ் லெஸ் யூ பே லெஸ் டாக்ஸ். இஃப் யுவர் இன்கம் இஸ் ஹை யூ பே ஹை டாக்ஸ். ரெக்ரெசிவ் இன் நேச்சர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ரிச்சா நீ ஏழையா பணக்காரனா எல்லாருக்கும் கோல்கேட் பேஸ்ட் நீ வாங்கினா ஒரே டாக்ஸ் தான். அதான் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். முடிச்சா? லெஸ் இன்கம் லெஸ் டாக்ஸ், மோர் இன்கம் மோர் டாக்ஸ். irrespective of your income you still pay same tax. ஓகேவா? And அது மட்டும் இல்லை, the Colgate pays taxed at 18% rate in Tamil Nadu is also be taxed at 18% at Delhi. Across India same tax. இதுதான் progressive in nature, regressive in nature difference. I don't want to stress more on it. ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டா? இப்போ வில் கம் டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். எப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனது உங்களுக்கு தெரியுமா? Do you know when it was implemented? 1st July. Okay, we're going to talk about இது வந்து it will seem like it is going to be a history class, but the dates we are talking only for this chapter. No more dates, nothing as such in the foregoing, the upcoming chapters. In the 1st July 2017 தான் வந்து it was implemented GST. ரைட்டா? Before this என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த 2017ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் they started their work for GST on 2000. 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17 வருஷம் they work for 17 years to get this implemented. ரைட்டா? ஓகே. சார் நீங்க you might ask me, sir, why did they take so far, I mean so long? 17 years is such a ஒரு lengthy duration மா இருக்கு. Why did they take so long அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. Let me give you example. நீங்க as soon as you get 10th standard முடிச்ச உடனே you will have a choice. You will have to make a decision. What? Whether I have to go for a commerce group போலாமா, இல்லை வந்து சயின்ஸ் எடுக்கலாமா? ஓகே, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் டேக்கிங் சயின்ஸ் 12th ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஷுட் ஐ கோ ஃபார் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து ஏதாவது நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாமா? நீட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஏதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாமா? 12th இப்போ ஓகே நல்ல மார்க் எடுத்துகிட்டு எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாமா, இல்லை வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா? ஸோ ஃபார் அ ஸ்டூடெண்ட், ஃபார் அ ஒன் சிங்கிள் ஸ்டூடெண்ட் டு டேக் அ டிசிஷன், இட் இஸ் அ ஹெக்டிக் ஒன். இது வந்து ஜிஎஸ்டி it's going to be applied across India. It's going to be applied on multiple suppliers. It's going to affect a lot of lives. So for that to happen, without much of a more complication, நிறைய பேருக்கு நிறைய தொந்தரவு கொடுக்காம ரொம்ப ஸ்மூத்தா அப்ளை பண்ணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. That is why it has taken 17 years. முடிஞ்சிச்சா?
யாருக்குமே ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதா, ரொம்ப ஈஸியா, சிம்பிளா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 17 இயர்ஸ் தே ஹேவ் டேக்கன். இந்த காலேஜ் எக்ஸாம்ல என்ன சொன்னேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே இவ்வளோ கஷ்டம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டம்னா, இந்தியாவுல 147 கோடி பேரோட லைஃப்ப அஃபெக்ட் பண்ண போற இவங்களுடைய ஆம், இவங்களுடைய லைஃப்பை வந்து பாதிக்க போகுது. நம்ம நம்ம பண்ண போற ஒரு ஆக்ட், நம்ம பண்ண போற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் லாட் ஆஃப் பீப்புள் லைஃப்ஸ். பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணா சந்தோஷம், நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு ரோல் இட் பேக். திரும்பி எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தே ஹேவ் டேக்கன் அபவுட் வாட் 17 இயர்ஸ் since they have 2000 on 2007 so 2000 they have started their work. 2017 ஜூலை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரைட்டா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் வந்து 17 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ டைம் எடுத்ததால தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ரைட்டா? ஸோ அதே மாரி என்னென்ன டைப் ஆஃப் கவர்ன்மெண்ட் உங்களுக்கு இருக்கு தெரியுமா? 1 மோடி கவர்ன்மெண்ட், இன்னொன்னு ஸ்டாலின் கவர்ன்மெண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. We have central government because the prime minister and chief minister will get replaced after 5 years, provided there is no emergency. Okay, well, central government, state government, central government, state government. Got it? சரி, இது மட்டும் இல்லாம do we have anything else? Union territory, அது ஒரு கவர்மெண்ட் தான். யூனியன் டெரிட்டரி அண்டர் ஹூம் இட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இல்லையா, இருக்கும், இல்லாமலும் இருக்கும். பட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இருந்தாலுமே தே ஸ்டில் ஹாவ் அ ஹை கண்ட்ரோல். சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் அ ஹை கண்ட்ரோல். வை சார்? பிகாஸ் ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் பாண்டிச்சேரி வேர் மோர் ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆர் லிவிங் அண்ட் மேபி அந்த ஃப்ரெஞ்சு வந்து மறுபடியும் வந்து தே கேன் டேக் த கண்ட்ரோல், ரைட்? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மைட் நாட் ஹாவ் த மிலிட்ரி பவர் ஆர் எனி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் பார்டராக இருக்கலாம் அது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ரீசன்ஸ் வை யூனியன் டெரிட்டரி மைட் நாட் ஹாவ் ஹையர் கண்ட்ரோல் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் பட் குட் கண்ட்ரோல் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல் பவர் இருக்கும், ரைட்டா? இதுக்குள்ள பெருசாக நம்ம அதிகமாக போகணும் அவசியம் இல்லை. டோன்ட் நீட் டு கோ லிட்டில் பிட் ரொம்ப டீப்பாலாம் போகணும்னு அவசியமே இல்லை. பட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அடுத்தது என்னென்ன டாக்ஸஸ் இருக்கு? சிஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, அப்புறம் ஐஜிஎஸ்டி, அப்புறம் யூடிஜிஎஸ்டி, ரைட்டா? ஸோ இந்த enacted அண்ட் கலெக்டட், யார் இது எனாக்ட் பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்துடலாமா? சிஜிஎஸ்டி பேர்லேயே இருக்கு, சி சென்ட்ரல், ரைட்டா? எஸ்ஜிஎஸ்டி ஈச் ஸ்டேட்டே முடிவு பண்ணிக்கும், ரைட்டா? ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், யூடிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், கரெக்டா? ஸோ இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். இது யார் எனாக்ட் பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சிஜினா சென்ட்ரல், எஸ்னா ஸ்டேட்டு, ஐனா இன்டர்நேஷ்னல் கிடையாது, இன்டகிரேட்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடின்றது யூனியன் டெரிட்டரி, இன்டகிரேட்டட் இது யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த ஜிஎஸ்டி ஏன் வந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். வை ஜிஎஸ்டி ஹேஸ் அரைவ்டு? பிஃபோர் தட் வி வேர் ஹேவிங் மல்டிபிள் டாக்ஸஸ். என்னென்ன டாக்ஸஸ் இருந்தது? சேல் பண்ணா சேல்ஸ் டேக்ஸ், மேனுஃபேக்சர் பண்ணா எக்ஸைஸ் டேக்ஸ், இப்பயும் கஸ்டம்ஸ்லாம் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டம்ஸ் ஆர் ரிமூவ். சில கஸ்டம்ஸ் இருக்குது, இப்பயும் எக்ஸைஸும் இருக்குது. எல்லாருமே ரிமூவ் பண்ணி ஜிஎஸ்டி கீழே வந்துச்சு. பட் ஸ்டில் சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர், வில் கவர் இன் லேட்டர் சாப்டர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸு, டியூ, இது மாதிரி வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஊறப்பட்ட டேக்ஸு. ஜஸ்ட் டு ரிப்பீட் வாட் ஐ ஹவ் செட் வில் டேக் சம் டைம், கரெக்டாக? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள். நீங்களே வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு அ ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆர்டரிங் வாட், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்னடா பிடிக்கும்? தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி, வடா, ஓகே? இதெல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக, யுவர் ஸ்டமக் இஸ் ஸோ ஃபுல் நவ், லெட்ஸ் கோ டு வாட் பீஃப் சிக்கன். ஐயோ அதுக்கப்புறம் அப்புறம் பீஃப் சிக்கன்லாம் சாப்பிட்றது, சரி ஓகே நான் சாப்பிடுவேன், ரைட்டா? அதை முடிச்சதுக்கப்புறம் தயிர், ரொம்ப மோசமாக இருக்கேன். டெசர்ட்டு, டெசர்ட்டில் டெசர்ட் அழகாக சொல்லு, எவ்வளோ இதெல்லாம் போடலாம்? ஒரு 100, 50, 150, சம் ரேண்டம் நம்பர்.
150 ஒரு 250 ஒரு 200 டோட்டலா ஒரு 700 ரூபீஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நான் போட்ட கால்குலேஷன் ரைட்டா தப்பான்னு எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஸோ இப்போ 700 ரூபீஸ் வந்து ஒரு பில்லு. வெயிட்டர் வந்து உங்ககிட்ட கேட்குறான், சார் உங்களுக்கு என்ன வேணும் சார்? சார் தோசை வேணும். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். சூப்பரா வந்து குடுத்தாச்சு. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ஏப்ப விட்டாச்சு. யூ பர்ப்ட். ஓகேவா? ஸோ நவ் இப்போ ஓல்டன் டேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிஃபோர் ஜிஎஸ்டி ஐ எம் டாக்கிங். ஓல்டன் டேஸ்ல தே யூஸ் டு சார்ஜ் வேட் வேல்யூ added tax ஆஃப் 10%. 700ல 10% 70 rupees, which means you are supposed to pay 770. And not just that. Here comes the service tax. Service tax for the amount 770, 20%, it is taxed at 20%. So 20% of 770 is 154, which means your total should come around 924. Okay, so you are supposed to pay 924. Sir, service எங்க சார் கொடுத்தான்? கூட்ஸ் தானே சார் கொடுத்தான். தோசை, சப்பாத்தி, இட்லி, வடா, பீஃப், தயிர், டெசர்ட், இது எல்லாமே கூட்ஸ் தானே சார். வேர் இஸ் நோ 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 நோ. உங்களை as soon as you come in, அவங்கள ரெண்டு கையும் அப்படியே ஒண்ணா வச்சு, வாங்க சார் உள்ள வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணான்னா, ஒன்ஸ் he welcomes the service starts, தலையை தட்டி கொடுத்து உங்களுக்கு நீங்க புறையரிச்சுன்னு சொன்னா உங்க தலையில தட்டினானா அந்த மாதிரிலாம் பண்ணல. அதுவும் உங்களை அழகா உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹிஸ் ட்ரீட்டிங் ரைட். உங்களுக்கு அழகா உங்க பிளேட் எடுத்து உங்க கை கொடுத்தால, ஸோ தட் மீன்ஸ் இஸ் கிவிங் யூ அ சர்வீஸ், நாட் ஜஸ்ட் அ குட். ஸோ சர்வீஸ் டாக்ஸஸ் 20% அப்படின்னு யார் சொல்றான்? கவர்மெண்ட் சொல்றான். ஸோ அப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் கூட்ஸும் இருக்குது, சர்வீஸும் இருக்குது. எப்போ? இந்த ஓல்டன் டேஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ரைட்டா? பட் உங்களுக்கே ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக இல்லை, ஒரு டிஸ்ஹார்ட்னிங்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஏன்னா நம்ம பே பண்ணதே 10%, 700ல 7%, 10% 70, which comes around 770. On tax of taxed amount, again you are paying tax, which means calculation of tax on another tax. Calculation of tax on another tax is not okay, boss. Is not okay. Not okay at all. இது போகஸ், இது போங்கு. எப்படி சொல்லலாம்? போங்கு, இது ஃப்ராட், இது சீட்டிங் அப்படின்னு யார் சொல்றாங்க? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். இது சர்வீஸ் டேக்ஸை ஃபைல் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டியூ டேட் இருக்கு. அதை ஃபைல் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி ஹெக்டிக் அண்ட் டிஃபிகல்ட். கரெக்டா? ஸோ அப்போ calculation of tax on another tax is something is not okay, which is போங்கு. அதால இது வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ சேஞ்சஸ் எடுத்து மக்களுக்கும் வந்து பே பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதால் தான் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஜிஎஸ்டி ஹேஸ் அரைவ்டு. ஓகேவா? வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் வை ஜிஎஸ்டி ஹேஸ் அரைவ்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஜிஎஸ்டி வாட் ஹேப்பன்? வென் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் வி ஹாவ் டு பே வாட்? எக்ஸைஸ் டியூட்டி, ரைட்டா? சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணோம். வென் கூட்ஸ் ஆர் சோல்டு, when goods are sold we have to pay sales tax. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ரைட்டா? ஸோ இது மட்டும் என்னன்னா இதோட கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. வாட் இஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட்? கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா 100 ரூபாய்க்கு வந்து we are selling things to a distributor. Distributor will sell it to லோக்கல் ரீட்டைலர், ரீட்டைலர் வில் செல் இட் டு எண்ட் கன்சியூமர். ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரைஸை விற்றுட்டே இருப்பான். அப்போ இவன் 100 ரூபீஸ்க்கு யார் விற்றான்? மேனுஃபேக்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்றான். எவ்வளோத்துக்கு விற்றான்? 100 ரூபீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் மறுபடியும் என்ன பண்ணான்? ரீட்டைலருக்கு விற்றான் 200க்கு. ரீட்டைலர் என்ன பண்ணான்? எண்ட் கன்சியூமருக்கு 300 விற்றான். இந்த 100க்கு ஒரு டேக்ஸ், இந்த 200க்கு ஒரு டேக்ஸ், இந்த 300க்கு ஒரு டேக்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் வாஸ் என்ஜாயிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இப்போ ஜிஎஸ்டி என்னன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன அமௌண்ட் இருக்கோ, வேல்யூ என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது தான் ஆக்சுவலாக நியாயமான விஷயம். கரெக்டா? எல்லாத்துக்கும் 200 பே பண்ணால் ஒரே கூட்டு தான். அந்த ஒரே கூட்ஸ் வந்து திருப்பி திருப்பி கை மாறுறப்ப நம்ம திருப்பி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் கேட்டால் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. டு ரிமூவ் ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் டு பிரிங் அண்டர் ஒன் டேக்ஸ், ஒரே டேக்ஸுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் என்ன வந்துச்சு? ஜிஎஸ்டி வந்துச்சு, ரைட்டா? ஸோ இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஒரு மாதிரி தேரியெலாம் பார்க்குறதுக்கு வந்து காண்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தேரியே இல்லாமல் சம்ஸை போட முடியாது. அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் தேரியை பார்த்துட்டு போகிறதும் கஷ்டம். ஸோ ஒரு சாப்டர் தேரி, ஒரு சாப்டர் வந்து சம்ஸ், ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டு போகலாம். சிஏ என்ட்ரு பாஸ் பண்ணி அவனை ஒரு வழி இல்லை. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில்லு அண்டு ஆக்ட். ஆக்ட்னா என்ன? பில்லுனா என்ன?
பில்லு, ஆக்ட். என்ன டிஃபரன்ஸு? பில்லுன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு ஐடியா. அந்த ஐடியா இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லான்னா ஆக்ட். முடிஞ்சிச்சா? பில்லு பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனா தான் ஆக்ட். அது வரைக்கும் அது வெறும் ஐடியா தான். அப்போ இந்த ஜிஎஸ்டிய 17 வருஷம் ஒர்க் பண்ணாங்கல்ல. 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2017 வரைக்கும் ஒர்க் பண்றாங்கல்ல. அப்ப என்ன பண்றாங்க, சாரி 2017 வரைக்கும் அது 2014 இந்த 14 இயர்ஸ் வரைக்கும் மோடி கவர்மெண்ட் வர வரைக்கும் ஒர்க் பண்ணி இத வந்து 122வது அமெண்ட்மென்ட் பில்லா எங்க ப்ரொபோஸ் பண்றாங்க? பார்லிமெண்ட்ல ப்ரொபோஸ் பண்றாங்க. எப்போ? எந்த வருஷத்துல ப்ரொபோஸ் பண்றாங்க? 2014ல பண்றாங்க. ரைட்டா? 8th செப்டம்பர் 2016ல 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? இட் பிகேம் 101 அமெண்ட்மென்ட் ஆக்ட்டா அது வெளியில வருது. ஓகே. அப்ப 122 அமெண்ட்மென்ட் பில்ல பாஸ் பண்ணி அதுல 100 அமெண்ட்மென்ட் இதுவரைக்கும் 100 அமெண்ட்மென்ட் தான் பாஸ் ஆயிருக்கு, ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 21 ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்ப 101 அமெண்ட்மென்ட் ஆக்ட்டா வந்து ஜிஎஸ்டி வந்து வெளிய வருது. ரைட்டா? ஸோ ஆஃப்டர் எவாலுவேஷன் ஆஃப் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு எவாலுவேஷன் பண்ணி சார் 2014லயே வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நீட்டா எழுதிடலாமா இது? 2014ல ப்ரொபோஸ் பண்ணி 2016 வரைக்கும் ஏன் வந்து ஒய் இட் டுக் 2 இயர்ஸ்? ஏன்னா பிரசிடென்ட், நம்ம பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ், மற்ற ஒரு நல்ல பிரெயினிஸ் இவங்கெல்லாம் எவாலுவேட் பண்ணி இது ஓகே மக்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாதான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை எவாலுவேட் பண்ணி அமலுக்கு எடுத்துட்டு வராங்க. வித் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வருது. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் சில டேட்ஸ்லாம் பார்க்கணும்னா 12th ஏப்ரல் 2017ல சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஓகேவா? இந்த ஆக்ட் எல்லாம் வந்து வருது. இது எல்லாமே 12th ஏப்ரல். ரைட்டா? இது இல்லாம ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ். இது என்ன சார் காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ்? இதையும் வந்து இந்த ஒரு டாக்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ப்ரைவசி இருக்கும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்லாம் வந்து ஸ்டேட் வந்து எனக்கு பிரைமரி ரெவன்யூ சோர்ஸு, அதை நான் உங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டா எனக்கு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எஸ்ஜிஎஸ்டிக்கு வந்து படிக்கலாம். பட் அந்த நம்ம சிஏ இன்டர்மீடியேட்ல வெரி வாஸ்ட் இந்த எஸ்ஜிஎஸ்டின்றது வெரி வெரி பெரிய ஸ்கோப்ன்றதால வந்து சின்ஸ் த ஸ்கோப் இஸ் ஹியூஜ், கவர் பண்ண முடியாது. எல்லா சாப்டர்ஸையும் எல்லா செக்ஷன்ஸையும் படிக்க முடியுன்றதால எஸ்ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கல, கஷ்டம். அதனால சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி இந்த காம்பன்சேஷன் டாக்ஸ்னா என்னன்னா, நீ ஏதாவது ரெவன்யூ லாஸ் பண்ற எனக்கு பே பண்றதால நான் உனக்கு திருப்பி பெனிஃபிட் ப்ரொவைட் பண்றேன். அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ரைட்டா? ஸோ அதாவது பிரைமரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் இருக்கு, அது உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இல்ல கம்யூட்டிங் டிரான்ஸ்போர்ட்லாம் எனக்கு வேணும்னா, சிலதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றது தான் வந்தது காம்பன்சேஷன். நான் சப்போஸ் அதை எடுத்துக்கிட்டா உனக்கு நான் காம்பன்சேஷன் குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி. அதே மாரி ஜிஎஸ்டி எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணா நம்ம சொல்றோம் 2017ல. ஆனா இதுவரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் ஸ்டில் டிட் நாட் கம் அண்டர் ஜிஎஸ்டி பிகாஸ் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெட்ரோல் அண்ட் டீசல் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா கஷ்டம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் cannot டேக் their decision on their own. They have to ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் வந்து they will take part of it when the ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் is happening. ரைட்டா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஏஜிஎம்னே வராது. ஆனுவல் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கூட தே செட் தட் ஓகே நெக்ஸ்ட் இயர் வில் பிரிங் பெட்ரோல் அண்ட் டீசல் அண்டர் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. பட் இட் வில் டேக் சம் டைம். அதாவது 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா பாண்டிச்சேரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 rupees கம்மியாக இருக்கும். என்னது 3 rupees per liter ஆன் டீசல் ஆர் ஆன் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் லீவிங் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் பிகாஸ் இட்ஸ் ஆல்கஹால். எனக்கு பிரைமரி ரெவன்யூ அதில் இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் டேக் யுவர் ஓன் டிசிஷன். அந்த மாதிரி சில எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. ரைட்டா?
ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2014ல வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு 122nd அமெண்ட்மெண்ட் பில்லாக உள்ள போகுது. தே டுக் அபவுட் 2 years. 8 September 2016ல 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வெளியே வருது. 12th April 2017 ஓகேவா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி ஆக்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். அது மட்டும் இல்லாமல் 1st ஜூலை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1st ஜூலை 2017ல தான் ஜிஎஸ்டி வாஸ் இம்ப்ளிமெண்டட். சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கடைசியாக லிஸ்ட்டு போட்டு எல்லா டேட்ஸ்லையும் வந்து 1 by 1 நான் அழகாக சொல்லிடுறேன். தென் யூ வில் பி ஏபிள் டு பை ஹார்ட் ஆல் திஸ் டேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜேகே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜிஎஸ்டி ஆக்ட்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்க 2017ல் எடுத்துகிட்டு வராங்க. அதை எப்போ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 7th ஜூலை 2017. அது எப்போ எஃபெக்ட்டுக்கு வருது வித் எஃபெக்ட் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா 8th ஜூலை 2017. ரைட்டா? ஸோ இவ்வளோ இது வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்க மாதிரி தான் இப்போ தோணுது. ஏன்னா வந்து சார் ஏதோ சொல்கிறீங்க ஏப்ரல்ன்றீங்க, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு இந்த டேட்லாம் ஒரு 8, 12, 16, 14, 2014 இருக்குது. ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் மாதிரி வந்து போரிங்காக இருக்குன்னு சொன்னால் திஸ் இஸ் த ஒன்லி சாப்டர் இன் த என்டையர் இன்டைரக்ட் டேக்ஸ் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் டேட்ஸ். நோ மோர் டேட்ஸ் இன் திஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 265 அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோமா? ஆர்டிகல் 265 என்னன்னா no tax shall be levied or charged or collected except by the authority of law. அதாவது எவன் வந்து அத்தாரிட்டியில் இருக்கானோ அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் வந்து என்ன பண்ணணும்? லிவை பண்ணணும் ஆர் சார்ஜ் பண்ணணும். எதை? டேக்ஸை. வேற யாரும் பண்ணாமல் இப்போ ஒரு அன்னோன் பர்சன் இருக்காரு, இல்லை நானே இருக்கேன் ஜெயக்குமார், நான் பண்ணலாமா? அன்னோன் பர்சன் பண்ணக்கூடாது. இது ஆர்டிகல் 265. அடுத்தது ஆர்டிகல் 246. Respective authority, the central and the state government to levy and collect tax. Respective authority, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த டேக்ஸை போடணும். ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த டேக்ஸை போடணும். ரைட்டா? அவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு டேக்ஸை லிவை பண்ணுறது. லிவைனா அது அவன் மேலே அவனை கட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லை அவனை சார்ஜ் பண்ணுறது. லிவை பண்ணுறதும் அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்டில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹூ கேன் கலெக்ட் டேக்ஸ், யார் டேக்ஸை வாங்கணும். இது ஆர்டிகல் 265 அண்ட் ஆர்டிகல் 246. ரைட்டா? ஆனால் இன்னும் சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில டேக்ஸை கவர் பண்ணும். அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில கண்ட்ரியில் மோனோ மோடுன்னு இருக்கு. வாட் இஸ் மோனோ மோட்? ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டியே கிடையாது. இன்னும் சில கண்ட்ரீஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணாது. பட் இந்தியா வந்து டியூவல் மோட். இந்தியா வந்து என்ன மோட்? டியூவல் மோட். டியூவல் மோட்னா என்ன? Like we have couple of sims, dual sims in the phone, we have dual mode. Dual mode na enna wherein we can collect, I mean state government also and central government also can collect tax from citizens. முடிஞ்சிச்சா? இது வந்து dual mode. India is a dual mode. Question MCQ ல கேட்கலாம். அடுத்தது 7th schedule 246ல 7th schedule என்னன்னா இதில் நம்மளுக்கு 3 லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3. லிஸ்ட் 1ல யார் வராங்க? யூனியன் லிஸ்ட் வராங்க. யார் வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது. லிஸ்ட் 2ல வந்து யார் வராங்க? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லலாம். இதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லலாம். கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் அப்படின்ற பேர் யூனியனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்ரல். ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. கன்கரண்ட்ல போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருக்குமே இதில் பவர் இருக்கு. முடிஞ்சிச்சா? அடுத்தது ஆர்டிகல் 246A. ஆர்டிகல் 246A என்ன சொல்லுது அப்படின்னா யார் எனாக்ட் பண்ணலாம், யார் கலெக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், யார் எனாக்ட் பண்ணலாம், யார் கலெக்ட் பண்ணலாம். எனாக்டட் அண்ட் கலெக்டட் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்.
இன்டகிரேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட். யூடிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். பாண்டிச்சேரி யார் கண்ட்ரோலில் இருக்குது? நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் இதெல்லாம் வந்து கூகுள் பண்ணி வச்சுக்கோங்க. டெல்லி ஸ்டேட் தான் அது யூனியன் டெரிட்டரி, தெரியுமா? அந்தமான் நிக்கோபார், வேற என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதெல்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. கூகுள் பண்ணி பார்த்துங்க. ஆனால் பாண்டிச்சேரி, டெல்லி, அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. நான் வந்து ஃபாலோயிங் சாப்டர்ஸில் நான் சொல்கிறேன். பட் கூகுள் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து சம்மு போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து இங்கே இருக்க சில பேர் இன்டர்நேஷனல் நினச்சிப்பாங்க. இன்டர்நேஷனல் கிடையாது, இன்டகிரேட்டட். இங்கே இருக்க யூடி வந்து இன்டகிரேட்டட். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஈவன் தோ இப்போ எழுதிக்கலாம் வேணா, டெல்லி, பாண்டிச்சேரி, Jammu and Kashmir, even though they are union territory, but they are still given treatment as state. தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். யாரு சொல்றோம்? ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது. they will be given treatment as state. ரைட்டா? அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த லிஸ்ட் ஒன்ல என்னது, லிஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 7th ஸ்கெட்யூல் போட்ட லிஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அ ஃபுல் பவர். இதெல்லாம் அந்த கஸ்டம்ஸ்லாம் இதில் தான் வரும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலில் கொடுத்துடணும். ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்மே வேற மாதிரி இருக்கும். பயங்கர அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் செய்கிறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ஒரு முறை பார்த்துடலாமா? அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? இது தேவையில்லை, இருந்தாலும் ஜிஎஸ்டியோட ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2000ல ஸ்டார்ட் ஆச்சு. 2014ல என்ன ஆச்சு? 122nd அமெண்ட்மெண்ட் பில்லாக அதை வந்து கொடுத்தாங்க. ரைட்டா? இது வந்து ஜிஎஸ்டி ஒர்க்கு ஸ்டார்ட்டு. இது வந்து பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் போடுறாங்க. 2016ல, அதாவது 8th செப்டம்பர் 2016ல 101 அமெண்ட்மெண்ட்டாக அது வந்து வெளியில் வருது. 2017ல, அதாவது 12th ஏப்ரல் 2017ல தான் என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வெளியில் வருது. 1 ஜூலை, அதுவும் 2017ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வாஸ் இம்ப்ளிமெண்டட்ன்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். 7th ஜூலைல என்ன நடக்குது? காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எஃபெக்ட் எப்போ ஆகுது? 8th ஜூலைல தான் எஃபெக்ட் ஆகுது. யாரு? 2017 தான் இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா இந்த டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறேன், அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் அ வேல்யூ ஆடட் டேக்ஸ் levy on manufacturer, supply of goods and services. ஓகேவா? இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இஸ் அ வேல்யூ ஆடட் டேக்ஸ் பை த மேனுஃபேக்சரர் ஃபார் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது ஏன் அப்படின்றது, இந்த ஏன் வேல்யூ ஆடட் டேக்ஸஸ்ன்றது நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூஸ் செயின் ஆஃப் டேக்ஸ் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து 3, 4, 5 அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் கேப் விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் லைன் அடுத்த 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து இதை வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஜிஎஸ்டி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இனிஷியலி ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க? சேல் ஆஃப் குட்ஸ் பண்ணுவாங்க, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏர்லியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு. இப்போ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ப்ராடக்டை விற்கிறான். 100 ரூபாய். ஓகேவா? இவன் அதை 200 ரூபாய்க்கு விற்கிறான் டிஸ்ட்ரிபியூட்டர். இவன் அதை 300 ரூபாய்க்கு விற்கிறான். இவன் அதை 400 ரூபாய்க்கு விற்கிறான்.
ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 இங்க வேல்யூ ஆட் ஆயிருக்கு. ரூ. 100 இங்க வேல்யூ ஆட் ஆயிருக்கு. இங்க ரூ. 100 வேல்யூ ஆயிருக்கு. அப்போ இந்த ரூ. 100க்கு இந்த ரூ. 100க்கு இந்த ரூ. 100க்கு டோட்டலா இந்த ஒரு ரூ. 100 டோட்டலா 400 தான் டாக்ஸ் பே பண்ணணுமா? இல்ல 300, 600, 1000, ரூ. 1000 டாக்ஸ் பே பண்ணணுமா கேட்டா ரூ. 400. அப்ப என்ன வேல்யூ ஆட் ஆயிருக்கோ, அந்த வேல்யூ ஆட் ஆனதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சா? என்ன வேல்யூ ஆட் ஆயிருக்கோ, அந்த ஆட் பண்ணதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்ன வேல்யூ ஆட் ஆயிருக்கோ, அந்த வேல்யூக்கு மட்டும் டாக்ஸ பே பண்றதால தான் ஜிஎஸ்டி இஸ் கால்ட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். முடிஞ்சா? நல்ல பாயிண்ட் இல்ல? லிவை ஆன் மேனுஃபேக்சரர். ஜிஎஸ்டி இஸ் a வேல்யூ ஆடட் டாக்ஸ் லிவை ஆன் மேனுஃபேக்சரர் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதையே வந்து கண்டினியூஸ் செயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கண்டினியூஸ் செயின் ட்ரேட் ஒன்று பார்ப்போமா? அதாவது கண்டினியூஸ் செயின் ஆஃப் டாக்ஸ் கிரெடிட். கிரெடிட்னான்ற வார்த்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு கடை திறந்திருக்கோம். அந்த கடை இதான் அப்படின்னு வச்சுப்போம். இந்த கடை வந்து இப்படி இருக்கு. நம்ம சப்ளையர். நம்ம என்ன பண்றோம்? சேல் பண்றோம். சேல் பண்ணா என்னது? அவுட்வார்ட் சப்ளை. கரெக்ட்டா? அவுட்வார்ட் சப்ளைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? சேல்ஸ். அது யார் வாங்குறான்? ரெசிபியன்ட் வாங்குறான். ரெசிபியன்ட் நமக்கு என்ன பே பண்றான்? பணம் கட்டிடுறான். எதுவும் கட்டுவான்? டாக்ஸும் கட்டுவான். அந்த டாக்ஸ் என்னது? அவுட்புட் டாக்ஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நமக்கு அப்படியே தபக்கட்டீர்னு கூட்ஸ் வந்து குதிச்சிருமா? நம்ம ஒரு ஆள்ட்ட வாங்கியிருப்போம். ரைட்டா? இல்ல நம்ம மேனுஃபேக்சர்னா ரா மெட்டீரியல் இல்ல சில திங்ஸ்லாம் நம்ம வாங்கியிருப்போம். ரைட்டா? அப்ப நம்ம யார் இப்போ? ரெசிபியன்ட். நம்ம யாரு? ரெசிபியன்ட். ரைட்டா? இப்போ நம்ம ரெசிபியன்ட் அப்படின்னா, நம்ம கூட்ஸோ இல்ல சர்வீசஸோ நம்ம வாங்கியிருப்போம். அப்ப இதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் இட்? இன்வார்ட் சப்ளை. ரைட்டா? So, இப்போ to purchase these goods, we have paid money to the supplier. We have paid money to the supplier. அப்போ when we pay, we are not just paying money, we are paying taxes also. இந்த taxக்கு பேர் என்ன? Input tax. Okay. Now we got the difference. What is output tax? What is in? நம்ம சேல் பண்றப்போ நம்ம கலெக்ட் பண்றது அவுட்புட் டாக்ஸ். நம்ம பர்ச்சேஸ் பண்றப்போ நம்ம பே பண்றது இங்க கலெக்ட் பண்ண அவுட்புட் டாக்ஸ், பே பண்ணவர். கலெக்ட் இஸ் வாட்? அவுட்புட் டாக்ஸ். அண்ட் பேயிங் இஸ் வாட்? இன்புட் டாக்ஸ். பேயிங் இன்புட் டாக்ஸ். ரைட்டா? ஸோ இங்க நம்ம பணம் பே பண்றோம், இங்க நம்ம பணம் கலெக்ட் பண்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மிஸ்டர் ஜெய் தான் வந்து இதை பண்றாரு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். ஸோ ஹி இஸ் அ பிஸ்னஸ் பர்சன், ஹி இஸ் ரன்னிங் எ ஷாப் அண்ட் ஹி ரொம்ப சிம்பிள். ஒரு சப்ளையராக நம்ம இருக்கோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ரெசிபியன் நம்ம காசு கொடுக்குறாரு, அதை அவுட்புட் டேக்ஸோட சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த கூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஒரு சப்ளையருக்கு பணம் பே பண்ணுறோம். அப்போ கூட்ஸ் நமக்கு உள்ளே வருது, நம்ம பே பண்ணுறப்போ டேக்ஸோட சாரி இன்கம் பேமெண்ட்டோட டேக்ஸையும் சேர்த்து கட்டுறோம், அது இன்புட் டேக்ஸ். முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஏரோ மார்க்லாம் ஒழுங்காக போடுங்கப்பா, மாறிட போகுது. ரைட்டா? இப்போ என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கலெக்ட் பண்ணோம்ல, இங்க பாருங்களேன். இந்த எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கலெக்ட் பண்ணது நமக்கா? கவர்மெண்ட்டுக்கா? கவர்மெண்ட்டுக்கு. டு whom we are collecting? Government. From whom we are collecting? From the recipient. Why we are collecting? Sir, we are supposed to collect. ஸோ இதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா, பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க எவ்வளோ டாக்ஸ் பே பண்ண வேண்டியது வருதோ, அதை நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்து அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சேலரிலாம் கிடையாது. Just because the end consumer who is enjoying the benefit is supposed to pay tax, he is not paying. On behalf of him, you are collecting tax from him and you are paying from your, அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணதில் வச்சு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இந்த ஒர்க்கு உனக்கு அன்வான்ட் ஒர்க்கு தானே, இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஒரு மாதிரி இல்லை, ஏன்டா அடுத்தவனுக்கு ஏன் நம்ம வேலை செய்யணும், நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு கேட்டால் உனக்கு ஒரு பெனிஃபிட் தரான். சேலரி கொடுக்கறதுக்கு பதிலாக he is giving a benefit, you can claim it. ஸோ அதான் அதுக்கு பேர் என்னன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ என்னன்னா வாட் எவர் டேக்ஸ் இன்கர்டு ஃபார் த பர்ச்சேஸ் கேன் பி கிளைம்ட். அதான் பெனிஃபிட். நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் நீங்க பே பண்ணிருப்பீங்க இல்லையா,
அந்த அதாவது டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்களா, அது இன்புட் டாக்ஸ். அந்த இன்புட் டாக்ஸை நீங்க அவுட்புட் டாக்ஸ் பே பண்றப்போ கிளைம் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த பெனிஃபிட் ஐ அம் கிவிங். கவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் யூ அ salary. Instead they are giving what? A benefit. That is called input tax credit. So output tax is a liability, input tax is an asset. நம்ம அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ அவுட்புட் டேக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, வாட் எவர் டேக்ஸ் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ், வாட் எவர் டேக்ஸ் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ் is or can be claimed, அதான் வந்து என்னது பெனிஃபிட், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சேல் பண்ணது ஒரு 2 lakhsக்கு நீங்க கலெக்ட் பண்ண டாக்ஸ் வந்து ஒரு 2 lakhs அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க பே பண்ண டாக்ஸ், இந்த இன்புட் டாக்ஸ் பே பண்ணீங்க இல்லையா, when you are purchasing goods, அது 1,50,000 வச்சுப்போம். அப்போ 2 lakhs is a liability and 1,50,000 is an asset. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இன்புட் டாக்ஸ் இருக்கு. நீங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ் ஆக்சுவலா 50,000 அப்படின்னு தான் சொல்றான். யாரு சொல்றான்? கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ which means they are giving you a benefit, which means they are giving you a credit from the input. So it is called input tax credit. முடிஞ்சா? ரைட்டா? சரி, இது ஏன் கண்டினியூஸ் செயின் ஆஃப் டாக்ஸ் கிரெடிட்ஸ்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் கண்டினியூஸ் செயின் ஆஃப் டாக்ஸ் கிரெடிட். இது என்ன கண்டினியூஸ்னா தொடர் சங்கிலி மாதிரி ஏதோ போதும்னு சொல்றானே, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். இப்போ ஏ அப்படின்னு ஒரு பர்சன் எடுத்துப்போம். ஓகேவா? he is selling to B and B is selling to C and C is selling to D and D is selling to E. அப்போ ஏ வந்து இங்க சப்ளையர், இவர் இங்க ரெசிபியன், இங்கே ஒரு சப்ளையர், இங்கே ஒரு ரெசிபியன், இங்கே ஒரு சப்ளையர், இங்கே ஒரு ரெசிபியன், இங்கே ஒரு சப்ளையர், இங்கே ஒரு ரெசிபியன், இங்கே வந்து செயின் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ பி வந்து ரெசிபியண்டா இருக்கப்போ இவர் என்ன பே பண்ணுவாரு? ஸ்டார், இந்த ஸ்டார்லாம் நம்ம டாக்ஸ்னு வச்சுப்போம். இங்க இவர் ரெசிபியண்டா இருக்க இந்த சிக்கு பிக்கு என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்டார், ஒரு டாக்ஸை பே பண்றாரு. அதே மாதிரி இங்க ரெசிபியண்டா இருக்கவர் என்ன பண்றாரு? இன்னொரு ஸ்டாரை பே பண்றாரு. ரைட்டா? இப்போ இந்த ரெசிபியன்ட் இந்த சப்ளையருக்கு, ரெசிபியன்ட் வந்து சப்ளையருக்கு என்ன பண்ணணும்? டாக்ஸை பே பண்ணணும். சப்ளையர் வந்து யாருக்கு பே பண்ணுவார்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி 1 2 3 4 ஸ்டார் இருக்கு. 1 2 3 4 ஸ்டார்ஸ் இருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எத்தனை ஸ்டார் கிடைச்சிருக்கு? ஸ்டார் 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 4 ஸ்டார். அப்போ இந்த 4 ஸ்டார் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரே ப்ராடக்ட் தான். இங்கேருந்து இங்கே போச்சு, இங்கே போச்சு, இங்கே போச்சு, இங்கே போச்சு, கடைசியில் ஈ வந்து அதை சாப்பிட்டு வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் போயிட்டார். இந்த சென்ஸ் மோஷனில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 ஸ்டார்ஸ் கிடைச்சிருக்கு. ரைட்டா? இப்போ ஃபார் ஒன் ப்ராடக்ட் கவர்மெண்ட் கெட்ஸ் 4 taxes. நாட் ஓகே, கரெக்ட்? ஏன்டா ஒரே ப்ராடக்ட்டை கைமாற்றி விட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்? வை ஷுட் வி பே 4 taxes ஃபார் ஒன் ப்ராடக்ட்? தட் இஸ் நாட் குட், நாட் ஓகே. கரெக்டா? அப்போ இன்புட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ இந்த கூட்ஸை நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் அதை டேக்ஸை பே பண்ணினா அந்த இன்புட் டேக்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ அதை எரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த பர்சன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் டேக்ஸ் வந்திருக்கு. இந்த பர்சன் வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சப்ளையர், இவர் ரெசிபியன்ட். ரைட்டா? இவர் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த டேக்ஸை அழிச்சிடலாம். இப்போ இதில் இந்த டேக்ஸை அழிச்சிடலாம், ஏன்னா இது ரெசிபியன்ட். இவர் யாரெல்லாம் ரெசிபியண்ட்டாக இருக்காங்களோ, எந்த சப்ளையர்லாம் வந்து போத் ரெசிபியன்ட் அண்ட் சப்ளையர் இருக்காங்களோ அவங்க இன்புட் டேக்ஸ் போயிடும். இப்போ பிக்கு போயிடும், சிக்கு போயிடும், டிக்கு போயிடும். ஃபைனலாக ஒரு ஸ்டார் தான் நிற்கும். ரைட்டா? ஸோ அந்த ஒரு ஸ்டார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 100 rupees கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த மொத்த அமௌண்ட்டும் கிடையாது, அந்த வேல்யூ ஆட் ஆனதுக்கு மட்டும் மேபி ஒரு 100 வந்து 200க்கு சேல் பண்ணிக்கலாம். அடுத்து 300, அடுத்து 400, அடுத்தது 500, இந்த ரிமைனிங்க்கு மட்டும் தான் உங்களுக்கு டேக்ஸ் கிடைக்கும். யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எக்ஸாக்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் போகிறப்ப தெளிவாக பார்க்கலாம். அப்போ கண்டினியூஸாக ஒவ்வொருத்தரும் வந்து இன்புட் டேக்ஸை வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக? அது அவங்க அவுட்புட் டேக்ஸ் பே பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எரேஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டா? அடுத்தது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து பழைய டேக்ஸில் வந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம். பட் இங்கே எப்படி கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து எரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சப்போஸ் டு பே 1 lakh அவுட்புட் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2. இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2. என்ன? 9,000 and 9,000. ஸோ டோட்டலாக யுவர் liability is 1,18,000. ஒருவேளை if 18% is the GST. ரைட்டா?
ஸோ இங்க டிவைட் பண்றதால என்ன இல்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட்டே இல்ல. ஆனா பழசுல எப்படி ரூ. 700 சாப்பிட்ட பில்லுக்கு ரூ. 70 வேட்டு, அந்த ரூ. 770 சர்வீஸ் டாக்ஸ் 20% அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போயிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா? பட் இங்க அந்த மாரி கிடையாது. ஸோ 1,18,000. ஸோ இட் இஸ் நாட் லைக் எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 1,00,000 அந்த 1,00,000க்கு ஒரு 9,000 இப்ப டோட்டலா 1,09,000 இந்த 1,09,000க்கு இன்டு 9% இப்படி பண்ணாம, இப்படி பண்றதால உங்களுக்கு cascading effect is removed because of GST. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப 4வது விஷயம் என்னன்னா, 4வது விஷயம் இது 3வது பாயிண்ட் வச்சுப்போம். 4வது விஷயம் என்னன்னா, யூனிஃபார்ம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல் ஓவர் இந்தியா. யூனிஃபார்மா இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு யூனிஃபார்ம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். யூனிஃபார்ம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியா முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஷூ மேனுஃபேக்சரர். ரைட்டா? ஷூ மாதிரி தெரியுதா பாருங்க. இது லேஸ்ப்பா இது. ஓகேவா? இந்த ஷூ மேனுஃபேக்சரர். இது வந்து ஷூவோட டயகிராம். இப்படி சொன்னா தான் இது புரியும். ரைட்டா? If you think that, imagine that, assume that you are a shoe manufacturer under GST. GST ஓட கூட வந்து 18% வச்சுக்குமே. இப்போ 18% இருக்கலாம், 12% இருக்கலாம், 28%, 5% across all the states. Across all the states, this percentage will vary, will not vary, will not vary. ஏன் வேரி ஆகாது? ஏன்னா இது வந்து ஜிஎஸ்டி இந்தியா ஃபுல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வில் நாட் வேரி ஃபார் எவ்ரி சிங்கிள் ஸ்டேட்ஸுக்கும் எவ்ரி சிங்கிள் ஜிஎஸ்டி கிடையாது. எல்லாத்துக்கும் 18%. பட் த காஸ்ட் மே பி டிஃப்ரெண்ட். டோன்ட் கெட் மீ ராங். Don't get me wrong, the rate can be different. The shoe which is sold at 1,000 rupees in Tamil Nadu can be sold 1,500 rupees in Gujarat. But 18% GST in Chennai, Tamil Nadu is same as 18% GST in Gujarat for the same shoe. But the amount can vary, the cost price can vary, but the tax is same. அது ஞாபகம் வச்சுக்கங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க். சாரி, ஜிஎஸ்டிஎன்னா என்னன்னு பார்ப்போம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட்ஸ். ஓகே. ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சார் நெட்வொர்க்கு? நெட்வொர்க்னா ஜியோ நெட்வொர்க், ஏர்டெல் நெட்வொர்க், அந்த மாதிரி நெட்வொர்க். நெட்வொர்க்னா என்ன? ஜென்ரலி இட்ஸ் ஐடி வேர்ட். அதாவது என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு டிஜிட்டல் பேக் போன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் பேக் போன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? பேக் போன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுமாரி டிஜிட்டல் பேக் போன் ஆஃப் ஜிஎஸ்டின்றது வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க். அதாவது இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண, இஃப் யூ வாண்ட் கேன்சல் இட். இஃப் யூ வாண்ட் ஆல்டர் சம்திங், இஃப் யூ வாண்ட் டூ இ-ஃபைலிங், இஃப் யூ வாண்ட் ஃபைல் இன்கம் டேக்ஸ், எவ்ரிதிங் டன் இன் ஆன்லைன். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இஃப் யூ வாண்ட் டூ அ போஸ்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன், கேன்சலிங் and altering things, e-filing, all these things happens at அதாவது ஆன்லைனில் அதாவது நடக்குது. ஸோ ஆன்லைனில் நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் எதில் மேனேஜ் பண்ணோம்? ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கில் தான் மேனேஜ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஐஎன் இருக்குது. ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்றது வேறு. ஜிஎஸ்டிஐஎன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஜிஎஸ்டிஎன் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெட்வொர்க். ஓகேவா? இதுக்கு எந்த வெப்சைட்டில் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் மேனேஜிங் ஃப்ரம் த வெப்சைட் www.gst.government.in அப்படின்ற வெப்சைட்டில் தேர் மேனேஜிங். ஸோ வாட் ஆர் தேர் மேனேஜிங்? ஃபைலிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். வாட் யூ மீன் பை ரிட்டர்ன்ஸ்? இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், டிடிஎஸ்ஸாக இருக்கலாம், டேக்ஸ் டிடக்டட் ரிசோர்ஸஸ், டேக்ஸ் பேமெண்ட்டாக இருக்கலாம். ரைட்டா? ஸோ யூ நீட் டு டில் ஃபார்ம்ஸ். சில ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, 3, 4. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறப்போ ஐடிஆர் ஃபார்ம் 1, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம்ஸ்லாம் யூ ஹாவ் டு ஃபில் ஆல் த ஃபார்ம்ஸ், எனார்மஸ் டீட்டெயில்ஸ், லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் they'll ask for it, you have to fill it. All these are stored and verified. செக் பண்ணி உங்களுக்கு பர்மிஷன்ஸ் அப்ரூவல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து they need a database. அந்த database
முடிஞ்சிச்சா? ஸோ இதெல்லாம் வந்து what we are talking about GST network, which is a digital backbone of GST. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கில் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கிரியேஷன் ஆஃப் சலான். வாட் இஸ் சலான்? ஃபிசிக்கலாக நீங்கள் பேங்க்குக்கு போனால் யூ வில் ஃபில் அவுட் யூஆர் டெபாசிட்டிங் அ கேஷ், யூஆர் டெபாசிட்டிங் அ செக், யூ வில் ஹாவ் டு ஃபில் த ஃபார்ம் கால் சலான். சலானை ஃபில் அப் பண்ணிவிட்டு you will pay the cash or you will deposit the checks. In return you will get the money. So like that நீங்கள் how much tax you are supposed to pay, those online challans-லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் will be for tax payment. tax payment-ஐ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? they are creating a challan. who's doing this? GST network. எப்படி consider this as a offline bank account. நீங்கள் போனீங்க பேங்க்கில் போனீங்கன்னா நடக்குமோ அந்த சலான்லாம் இந்த வேலையை தான் இதுதான் பார்க்குது. யார் பார்க்குறாங்க? ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் பார்க்குறாங்க. ரைட்டா? அதே மாதிரி ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட், வில் டிஸ்கஸ் இஸ் லேட்டர். ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு யார் தான் பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் MIS மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதும் ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான். வை த ரிப்போர்ட் இஸ் ரெக்வயர்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ கிளாஸ் ரூம், இதான் வந்து கிளாஸ் ரூம் வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியுதா இதை பார்க்குறதுக்கு? This video is still recording. Yes. So இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து .50 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய காமர்ஸ் மார்க்கு, அதாவது காமர்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு மார்க்கு, இப்போ 1 2 3 4 5, இப்போ இதில் 100 மார்க்ஸ் ஒருத்தர் ஸ்கோர் பண்ணியிருக்கான். 65 50 45 35. If I ask you a question, who scored மோர் தேன் 90 அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இந்த 100 சூஸ் பண்ணுறீங்களா? அப்போது யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் அ டேட்டா இன் ஆர்டர் டு ஆன்சர் எனி கொஷின்ஸ். வை வி நீட் டு ஆஸ்க் அ கொஷின் அண்ட் கெட் த டேட்டா ஆஸ் அன் ஆன்சர் அப்படின்னா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபார் ரிஃபார்ம்ஸ். ஒரு சின்ன வீட்டிலேயே நிறைய வேலை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே இல்லைனா ஒரு இந்திய நாட்டுக்கே, ஒரு பெரிய கண்ட்ரிக்கே நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் we are supposed to have this data, and analyzing the data or interpreting the data will make some decisions. அதை வச்சு தான் ஓகே இந்த ஊருக்கு வந்து தண்ணி இல்லை, இந்த ஊரில் வந்து ரோடு இல்லை, இந்த ஊரில் இருந்தால் டேக்ஸ் அதிகமாக கலெக்ஷன் ஆகுது, இப்போ குஜராத்லேருந்து சூப்பராக டேக்ஸ் வந்துட்டு இருக்கு, அப்போ அங்கே நிறைய பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்கலாம் தெரியாது. பட் தே ஆர் டூயிங் திஸ். ஓகே, தே ஆர் மெயின்டைனிங் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யார் பண்ணுறது? ஜிஎஸ்டி தான் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் வந்து ப்ரொவைடிங் மோர் ஜிஎஸ்டி, ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே உங்களுக்கு பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக புக் பேக் கொஷின்ஸை பாருங்கள். புக் பேக் கொஷின்ஸை தான் மெயினாக பார்க்கணும், நம்பர் 1. ரெண்டாவது ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் இஸ் யுவர் பைபிள், அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3வது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் PYQ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம். டு கிளியர் த CA எக்ஸாம் செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறோம், நம்ம நிறைய சாப்டர்ஸ் அடுத்து உள்ள அதாவது ABCD அப்படின்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் யூ கேன் மேக் அ சென்டென்ஸ் அவுட் ஆஃப் இட். ரைட்டா? இங்கே அது மட்டும் நம்ம படிக்க போகிறதில்ல. இந்த சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது வந்து B அப்படிலாம் கனெக்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸு இப்படி தான் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈச் லைன் பை லைன்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். when it comes to problems, understanding the concept is very very important. கரெக்டா? ஆனால் மேக் ஷுர் தட் டோன்ட் ஓப்பன் ப்ரீவியஸ் இயர், எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்து முடிச்சுட்டு இருக்காதீங்க. முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் படிங்க. ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஆம் ஐ மேக்கிங் மை செல்ஃப் கிளியர்? வாட் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில். வாட் இஸ் திஸ்? ஜிஎஸ்டி கவுன்சில். வாட் இஸ் ஜிஎஸ்டி கவுன்சில்? வாட் இஸ் இட்? ஹூ ஆர் தே? யாரா அவன்? ஏதாவது ஐடியா இருக்கா? கவுன்சில்னா என்ன? கவுன்சிலாக என்ன ஒரு கவுன்சிலிங் தரணும் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர், ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு டீம். அந்த டீம் தான் டிசிஷன் எடுக்கும். என்ன டிசிஷன் எடுக்கும்? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு அதே கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். அந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு மேக்ஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். கிளாஸில் எவனா தமிழ் பேசினா மாட்டி வர்றதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ரைட்டா? சாக் பீஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். சாக் பீஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி டிசிப்ளின் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். எவனா ஜீன்ஸ் பேண்ட் ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டால் அவனை பிடிச்சி தூக்கி கிளாஸில் மாட்டி விட்டு மிஸ் கிட்ட ஷேர் வாங்கிடுவான் அவன். ரைட்டா? இல்லை நல்ல பேர் வாங்கிடுவான், இல்லை அவன் லீவ் போடுறதுக்கு இதெல்லாம் மட்டும் பண்ணி விடுவான். ஸோ வி ஆர் டெடிகேட்டிங் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிஃப்ரெண்ட் பர்சன் ஸோ தட் த ஒர்க் கெட்ஸ் ஸ்மூத்லி டன்.
If the task does not gets completed, the responsibility and authority is given to a person, so that இங்க responsibility அவனுக்கு இருக்கு, அதே மாதிரி authority அவனுக்கு இருக்கு. What is there and what is there? Responsibility is there, all as well as authority is also there. This is very very important. ரைட்டா? அப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்கே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் பார்த்துங்க, கவர்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட் இஸ் அ பிக் டேர்ம். ஏன்னா நிறைய பாடிஸ் இருக்கு உங்களுக்கு, ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிஸ்டர்ஸுக்கு மேலே இருப்பான், 30-40 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கான். மொத்தம் 543 எம்பி சீட்டு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது ஃப்ளைட்டுக்கு ஒரு மினிஸ்டர், ஏவியேஷன் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ கவர்மெண்ட் இஸ் அ பிக் டேர்ம். டு மேக் அ டிசிஷன், டு மேக் எவ்ரி சிங்கிள் சர்டைன் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னு சொன்னால், வி ஹாவ் டு டெலிகேட் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி டு எவ்ரி டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். கரெக்டாக? ஸோ அந்த டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அவங்க அந்த டீமுக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வேற என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், டேக்ஸ் ரேட்டு அவங்க தான் சார் டிட்டர்மின் பண்ணுறாங்க. எதுக்கு எந்த ரேட்டு? டிட்டர்மைனிங் த டேக்ஸ் ரேட்டு. எதுக்கு எந்த ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் வாட் டு டேக்ஸ், எதை டேக்ஸ் பண்ணலாம், எதுக்கு டேக்ஸ் கொடுக்கும், வாட் டு டேக்ஸ் அண்ட் வாட் நாட் டு டேக்ஸ். நல்லா இருக்குல்ல? வாட் டு டேக்ஸ் அண்ட் வாட் நாட் டு டேக்ஸ். ரைட்டா? ஸோ டிட்டர்மைனிங் எக்ஸம்ஷன்ஸ். வாட் நாட் டு டேக்ஸ் அது எக்ஸம்ஷன்ஸை அவங்க வந்து முடிவு பண்ணுறதும் அவங்க தான். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னுடைய கிளாஸ் ரூமில் கவனிச்சுட்டு இருக்கீங்க, ஐ ஹாவ் அத்தாரிட்டி, எல்லாம் ரைட் டவுன் பண்ணுங்கடா, ப்ளீஸ் ரைட் டவுன் ஆல் திஸ் திங்ஸ், காப்பி திங்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்கல்ல. எனக்கு அத்தாரிட்டி இருக்கா இல்லையாடா? இதே ரோட்டில் ஒரு பர்சனை பாரு, ரைட் டவுன் அப்படின்னு கேட்டால் என்ன பிடிச்சி நவுத்தி விட்டுருவான். ஸோ ஓகே, ஐ கேனாட் டிக்டேட் அ பர்சன் ஹூஸ் வாக்கிங் ஆன் த ரோட், பட் ஐ கேன் டிக்டேட் யுவர் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் இப்போது எதை டேக்ஸ் பண்ணணும், எதை டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்ற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்குது. இப்போ நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம், எதுக்குடா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றதுக்கு பேசிட்டு இருக்கோம். மூணாவது, டிட்டர்மைனிங் தி த்ரெஷோல்ட். டிட்டர்மைனிங் தி த்ரெஷோல்ட். வாட் இஸ் த்ரெஷோல்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், த்ரெஷோல்ட் அப்படின்னா இட் இஸ் அ லிமிட். ஸோ லிமிட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், லிமிட் ஃபார் ஒருத்தர் எப்போ ஜிஎஸ்டி எடுக்கணும், எப்போ ஜிஎஸ்டி எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ரெவன்யூ வந்து 5 lakhs இருக்குது, இல்லை ரெவன்யூ வந்து 10 lakhs இருக்குது, இல்லை 15 lakhs இருக்குது, இல்லை 20 lakhs, 25 lakhs, 40 lakhs, 30 lakhs இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவையில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க? ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 lakhs இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த 40 lakhsக்கு உங்களுக்கு எக்ஸீட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இஃப் யுவர் ரெவன்யூ, இஃப் யுவர் சேல்ஸ் வந்து எக்ஸீட் ஃபார் அ இயர், இஃப் இட் இஸ் கிராசிங் மோர் தென் 40 lakhs தான், அப்போ மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. இது வரை இந்த 5 lakhs, 10 lakhs, 15 lakhs, 20, 25, 40 இதுக்கு நோ ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட்டா? ஆனால் பட் யூ கேன் யுவர் செல்ஃப் வாலண்டரிலி இன்வால்வ். You can voluntarily say that I want to take a GST. For example, if you are selling goods on Amazon, goods on Flipkart, now this is mandatory that you have to get a GST registration done before you sell a single product. அதே மாதிரி you can voluntarily, you can involve yourself to take a GST registration. Otherwise, it is not mandatory that until you cross 40 lakhs in a year. அது முக்கியமான விஷயம். So what is this threshold? Can you explain me briefly அப்படின்னு கேட்டா, example, consider that there is a water bottle. In this water bottle, the water is getting poured. நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கும். when it reaches the edge na, it will pour down, right? It will spill over. இவங்க நிறைய வந்து கீழே கொட்டிடும். இப்போ இதுக்கு பேர் தான், இந்த எட்ஜுக்கு பேர் தான் என்னது? த்ரெஷோல்டு. இந்த எட்ஜுக்கு பேர் தான் என்னது? த்ரெஷோல்டு. அதே மாதிரி அப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் 5 lakhs, 10 lakhs, 25 lakhs, 40 lakhs ரீச் பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். முடிஞ்சிச்சா? ஸோ இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் யாரோட வேலை? ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. இது எல்லாமே இப்போ நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமான விஷயம், டிஸ்பியூட் ரெசல்யூஷன். நிறைய பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அவுட்புட் டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, இன்புட் டேக்ஸ் வந்து கம்மியாக காமிக்குது என்னோட டேஷ்போர்டில். இது எல்லா பிரச்சனைக்கும் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பண்ணுறது யாரு? In case of problem, GST Council should take care and make sure that it has been sorted out. அது வந்து பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது லிமிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம நோட்டிஃபிகேஷனாக அனுப்பணும். ஸோ லிமிட்டில், அதாவது இது இப்படி எழுதலாமா டீசெண்டாக? ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ்
ஓகேவா? இது எல்லாமே பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. ஸோ இந்த ரூல்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்றது லிமிட் சேஞ்ச் இப்போ 40,00,000 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றோம். அந்த லிமிட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச்னா இட் ஷுட் பி நோட்டிஃபைட் டு த GST holder or to the public. Transaction is GST transaction வந்து transaction is not changed. Transaction GST அதாவது இது inter transaction-ஆ intra transaction அதை நம்ம பார்க்க போறோம். இதோடைய டெஃபினேஷனை மாத்துறதும் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் பண்றதும் ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. ரைட்டா? ஸோ இந்த ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த வேர்ட்ஸை மட்டும் எழுதுனா பத்துமா? இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இந்த ஆன்சர் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டால் இதை மட்டும் எழுதுனா பத்துமான்னு கேட்டால் உங்களுக்கு 10 மார்க்குக்கு 5 மார்க் தான் கொடுப்போம். ஹேவ் திஸ் கீவேர்ட்ஸ் இன் யுவர் ஆன்சர் அண்ட் ட்ரை டு ஹாவ் ஆல் த things that comes across in a mind and write put down in the answer sheet because the correction பண்ற அந்த person the teacher will look for these keywords அப்படின்றது முக்கியம். ஸோ நவ் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் சாப்டர் என்னன்னு பார்த்தா வாட் டு சார்ஜ் அண்ட் வாட் நாட் டு சார்ஜ். வாட் டு சார்ஜ் அண்ட் வாட் நாட் டு சார்ஜ். எதை சார்ஜ் பண்ணணும், எதை சார்ஜ் பண்ணக்கூடாது. வாட் நாட் டு சார்ஜ் பார்த்துடலாமா? அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. ரைட்டா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா லொகேஷன் ஆஃப் த சப்ளையர், அது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் த சப்ளையர், பிஓஎஸ். இது வந்து லொகேஷன் ஆஃப் த சப்ளையர். இது வந்து பிளேஸ் ஆஃப் த சப்ளை. சப்ளையர் எங்க இருந்துடா வித்தான், அவன் லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஒன்று. ஓகேவா? இது வந்து பிளேஸ் ஆஃப் த சப்ளை. அதை பேஸ் பண்ணி தான் வந்து சிஜிஎஸ்டியா, எஸ்ஜிஎஸ்டியா, ஐஜிஎஸ்டியா, யூடிஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் ஃபன்னு. சப்ளையர் வந்து சென்னையில் இருக்கான். அப்போ எல்ஓஎஸ் என்ன? லொகேஷன் ஆஃப் சப்ளை. சென்னை நான் சொல்லணும் இல்லை, ஸ்டேட்டு பேர் தான் சொல்லணும். தமிழ்நாடு. ரைட்டா? இங்கே டி நகர்னாலும் வெஸ்மாம்பல்னாலும் என்னன்னாலும் நம்ம என்ன சொல்லணும்? லொகேஷன் ஆஃப் சப்ளையர் தமிழ்நாடு. இப்போ அந்த ரெசிபியன் இருக்கான்ல, அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவேன், அவன் வந்து கேரளாவில் இருக்கான். ரைட்டா? ஆனால் கேரளாவில் இருக்கவன் குஜராத்தில் இன்னொரு சின்ன வீடு வச்சிருக்கான். இன்னொரு வீடு வச்சிருக்கான். அந்த குஜராத்தில் இருக்க வீட்டுக்கு அவன் டெலிவரி பண்ண சொன்னான்னா இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? குஜராத்து. அதான் முக்கியம். அவன் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் அவன் எங்கே டெலிவரி பண்ண சொல்கிறான் குட்ஸை, அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து குஜராத் தான் நம்ம சொல்லணும். இப்போ முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா இன்டர் டிரான்சாக்ஷன்னா என்ன, இன்டர் டிரான்சாக்ஷன் என்ன, இன்ட்ரா டிரான்சாக்ஷன் என்ன. இன்டர் டிரான்சாக்ஷன் என்ன, இன்ட்ரா டிரான்சாக்ஷன் என்ன. இன்டர் டிரான்சாக்ஷன் என்ன, இன்ட்ரா டிரான்சாக்ஷன். வித்தின் அப்படின்னா இன்ட்ரா, பியாண்ட் ஆர் கிராஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இன்டர்னா கிராஸ் அப்படி சொல்லலாமா? இல்லை இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து வேற ஸ்டேட்டுக்குன்னா இன்டர். வித்தின் த ஸ்டேட் அப்படின்னா இப்போ இன்டர்ன்றது இங்கே வந்து மாற்றி எழுதிடலாமா? அப்போ இதை இந்த பக்கம் வச்சுப்போம், இதை இந்த பக்கம் வச்சுப்போம். ஓகே, இது வந்து இன்ட்ரா. ஓகே, அதாவது சேம் ஸ்டேட்டுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வித்தின் த சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அது வந்து இன்ட்ரா டிரான்சாக்ஷன். அதுவே டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆர் டிஃப்ரெண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்டர் டிரான்சாக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு வரைஞ்சிப்போம். இந்தியா வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், பட் ரொம்ப கொடுமையாக இருக்கு. எப்படிடா இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கு இந்தியா. இந்தியா நல்லா தான் இருக்கு, நீ வரைஞ்சது கொடுமையாக இருக்கு. ஓகே, இங்கே தமிழ்நாடு இருக்கா? தமிழ்நாடு. இது கேரளா, இது மகாராஷ்டிரா. ரைட்டா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சப்ளையர் கேரளாக்கு அமிச்சாங்கன்னா
டிஃப்ரெண்ட் ஸ்டேட்னா என்ன இருக்கும்? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. சாரி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு போனாலும் இது இன்டர்னாலே என்ன ஆகும்? ஐஜிஎஸ்டி. இன்டர்னாலே ஐஜிஎஸ்டி. வித்தின் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அவ்வளவுதான். இப்போ நான் வச்சுக்கோ, சேம் ஸ்டேட் ஆர் சேம் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னா இன்ட்ரா டிரான்சாக்ஷன். அப்போ உங்களுக்கு என்ன ஜிஎஸ்டி வரும்னா சிஜிஎஸ்டி வரும், எஸ்ஜிஎஸ்டி வரும். ரெண்டுமே சேர்ந்து வரும், ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா. ஒருவேளை யூனியன் டெரிட்டரியா இருந்தா சிஜிஎஸ்டி பிளஸ் யூடிஜிஎஸ்டி. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்லி ஐஜிஎஸ்டி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் யூனியன் டெரிட்டரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட் நாலேஜ் ஐஜிஎஸ்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி ஞாபகம் வச்சுக்கோ. டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தோ டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அண்டர் ஜிஎஸ்டி they will be given treatment as states. ஞாபகம் வச்சுக்கோ, டெல்லி யூனியன் டெரிட்டரி. ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது. பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி, அந்தமான் நிக்கோபார் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கூகுள் பண்ணி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிஃபோர் யூ கோ டு த எக்ஸாம். ரைட்டா? ஸோ இப்போ நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு டு கேரளா இன்டர் டிரான்சாக்ஷன், அப்போ என்ன அப்ளை ஆகும்? ஐஜிஎஸ்டி. கேரளா டு பாண்டிச்சேரி ஐஜிஎஸ்டி, தமிழ்நாடு டு தமிழ்நாடு சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி, பாண்டிச்சேரி டு பாண்டிச்சேரி சிஜிஎஸ்டி பிளஸ் யூடிஜிஎஸ்டி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் நீங்களே சும்மா ரேண்டமாக எனக்கு வந்து ப்ளீஸ் டெஸ்ட் மீ ஃபார் த எந்த ஜிஎஸ்டி அப்ளை ஆகும் எனக்கு கேள்வினா உங்களுக்கு கேட்கும், நீ பதில் சொல்லி முடிச்சுக்கோங்க. இல்லைனா நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் தரேன், அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணால் யூ ஆர் அ கெஸ்ட், யூ ஆர் அ பெஸ்ட். ரைட்டா? அடுத்த டாபிக், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் என்னன்னா, சரி ஓகே, நான் டீச் பண்ணுற சாப்டர்ஸ் எல்லாமே எந்த ஆர்டரில் போகிறோம்னு எனக்கே தெரியாது. என் மைண்ட் என்ன வருதோ அதை நம்ம டீச் பண்ணிட்டே இருக்கோம். மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். வாட் எவர் தட் கம்ஸ் டு மை மைண்ட், அந்த ஆர்டரில் வந்து நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்லி வென் யூ ஸ்டடி திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நத்திங் லைக் ஆஸ் சச். ஓகேவா? எல்லாமே கம்பைண்டாக கூட சேர்ந்து கேட்பாங்க. நான் போகிற ஆர்டர் வந்து எந்த ஆர்டரில் ஒன்றா இருக்கலாம், இதை படித்தா தான் அடுத்தது புரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் மெத்தட், இன்னும் ஒன்று ஆஃப்லைன். ஆஃப்லைன் வந்து சும்மா கண் துடைப்பு, ஃபார் நேம் சேக்கு தான் வச்சுருக்காங்க. ஆன்லைன் மெத்தட், அதாவது இன்கம் டேக்ஸை வந்து நம்ம பொதுவாக எப்போ பே பண்ணுவோம்? இன்கம் டேக்ஸை வந்து இயர்லி பேசிஸில் நம்ம பண்ணுவோம். அதுவே ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து எப்போ பண்ணணும்னு கேட்டால் மந்த்லி பேசிஸில் பண்ணணும். அதுக்கு ஒரு டியூ டேட்டை கொடுத்துருக்காங்க. டியூ டேட் எப்போன்னு கேட்டால் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். இந்த மாதம் பண்ண சேல்ஸுக்கு அடுத்த மாதம் 20th நீங்கள் பண்ணி ஆகணும். ரைட்டா? இப்போ ஆன்லைன் தான் சார் மோஸ்ட்லி எல்லாருமே ஜிஎஸ்டி பண்ணுறாங்க. ஆஃப்லைன் வந்து சும்மா கண் துடைப்புக்கு தான் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எப்படி சார் இந்த பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன லெட்ஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வாட் ஆர் த லெட்ஜஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்துடலாமா? அதாவது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லயபிலிட்டி ரெஜிஸ்டர் ஆர் லெட்ஜர் அப்படின்னு 3 இருக்கு. வச்சுப்போம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருக்கட்டும். இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் வந்து அமௌண்ட் டு பி பெய்ட் டு த கவர்மெண்ட். நம்ம இங்கே எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம், பெய்டு டு பி பெய்ட் டு த கவர்மெண்ட்னா நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் increased for purchase which can be claimed here. Amount of tax can be claimed. எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணலாம், அது வந்து இன்புட் டேக்ஸ் விச் இஸ் ஷோன் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் டியூ ஃபார் த பர்டிகுலர் டேக்ஸ் பீரியட் இஸ் ஷோன் ஹியர். இங்கே எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணணும், சப்போஸ் டு பே வந்து இங்கே இருக்கும். இது அவுட்புட் டேக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 3 lakhs இருக்குது. ரைட்டா? அப்போ 10 lakhs minus 3 lakhs நீங்கள் 7 lakhs வந்து கேஷ் லெட்ஜருக்கு நீங்கள் போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஹவ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஷோயிங். இங்கே வந்து இங்கே 3 lakhsன்றது எப்படி சார் உங்களுக்கு இப்போ 10 lakhs வந்து இங்கே காமிக்குது அவுட்புட் டேக்ஸில்,
3 lakhs எப்படி இது வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணது. நம்ம எவ்வளோ வந்து இன்புட் டேக்ஸா வச்சிருக்கன்றது எப்படி தெரியும்? நம்ம பர்ச்சேஸ் பண்றப்போ, நம்ம ஜிஎஸ்டி நம்பர நம்ம சப்ளையர் குடுப்போமா, அவன் இந்த ஜிஎஸ்டி நம்பர டைப் பண்ணி தான் இன்வாய்ஸே ஜெனரேட் பண்ணுவான். அப்படி ஜெனரேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இது இங்க வந்து ஷோ ஆயிடும். முக்கியமான விஷயம். ஸோ த செல்லர் ஷுட் டைப் த ஜிஎஸ்டி நம்பர் ஆன் சேல்ஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் டைப் பண்ணிடுவான். சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் இங்க 11 இப்போ இன்புட் டாக்ஸ்ல 3 லட்சம் இருக்கு. சப்போஸ் இங்க 11 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டாக்ஸே பே பண்ணதுல 1 lakh இன்புட் டாக்ஸ் அடுத்த மந்த்துக்கு நீங்க யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ வி நீட் டு மேக் ஷூர் தட் சப்போஸ் இங்க நீங்க நிறைய வச்சிருக்கீங்க கம்மியா காமிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க பிசிக்கலா வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். சார் நான் செல்லர் வந்து என்ன பண்ணிட்டான், ஜிஎஸ்டி நம்பரை தப்பா போட்டான், இல்லை வந்து நான் 4 lakhs நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அவன் வந்து 4 lakhs ஆக்சுவலாக எனக்கு இன்புட் டேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும், அவனுக்கு நான் பே பண்ணேன், ஆனால் அவன் 40,000 தான் சார் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட பேசி அதை கரெக்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே யூ வில் கெட் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஃப்ரம் த சப்ளையர். ஏன்னா பட் ஆனால் சப்ளையர் என்ன பண்ண மாட்டான்னா ஓவர் வேல்யூ கண்டிப்பாக பண்ண மாட்டான். ஏன்னா ஓவர் வேல்யூ பண்ணால் என்ன பண்ணும், அவன் பாக்கெட்லேருந்து பே பண்ணுறான். ஏன்னா ஓவர் வேல்யூ பண்ணனா அவுட்புட் டேக்ஸ் அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் 40,000 தான் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, டேக்ஸாக கொடுத்துருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, அவன் 4 lakhs நம்ம வந்து போடவே மாட்டான். ஓகேவா? அது முக்கியமான விஷயம். ஸோ சார் இதில் கவர்மெண்ட் கேன் பி சீட்டடான்னு கேட்டால் எஸ், கவர்மெண்ட் கேன் பி சீட்டட். ஹவு கவர்மெண்ட் கேன் பி சீட்டட் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் சப்ளை ரெசிப் 2 பேர் பேசி வச்சு, சார் நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ உங்கள்கிட்ட வாங்குறேன், நான் 50,000 தான் கேஷ் கொடுப்பேன், 9,50,000 வந்து மட்டும் ஆன்லைனில் கொடுக்குறேன், மீதி 50,000 நம்ம பிளாக்ல டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது கூட பிளாக்ல கூட பண்ணிக்கலாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது தப்பு. அப்படி தப்பு பண்ணக்கூடாது தான் நிறைய செக்லாம் வைக்கிறாங்க. இப்போ 1 is genuine 1 is நாட் ஜெனுவின் கேட்டால் அப்போ ஒருத்தன் இன்னொருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணிட்டான்னா ஸ்க்ரூட்டினி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்க்ரூட்டினி ஸ்டார்டட் தே வில் ஆஸ்க் ஃபார் n number of டாக்குமெண்ட்ஸை கேட்டானா நம்மளால தாங்க முடியாது, ரைட்டா? பட் டு மேக் இட் அ ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக மாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, எங்கே செக் வைக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்ல the police or the authority will have the authority, police authority have the authority to stop you in the middle of the road and get the goods seize பண்ணி ப்ராப்பர் இன்வாய்ஸ் இல்லைனா உங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க, பொருள்லாம் சீஸ் பண்ணுவாங்க, ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நடு ரோட்டில் எல்லாத்தையும் நிறுத்தி செக் பண்ணுறது, ரைட்டா? அந்த ப்ராப்பர் இன்வாய்ஸ் வேல்யூக்கு ஒர்த்தான கூட்ஸ் அங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, ரைட்டா? ஓகே. ஸோ இது ஏன் சார் 2 பேர் சப்ளையர் ஒன்று போடுறான், இங்கே ரெசிபியன்ஸ் வேற போடுறான்? ஏன்னா இப்போ எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறான், அந்த எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டையும் அவன் பேப்பரையும் கரெக்ட் பண்ணால் அது தப்பு. அதால தான் சப்ளையர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ரெசிபியன்ட்டு கொடுப்பாங்க, ரெசிபியன் அவுட்புட் டேக்ஸ் பே பண்ணுறப்ப அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இது 100% ஸ்டில் ஃபுல் ப்ரூஃபில் இருக்கான்னு கேட்டால், பட் ஸ்டில் இட் இஸ் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப். பண்ணணும்னா தப்பு பண்ணலாம். திருநாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட் ஆஃப் பேமெண்ட். இன்னும் நிறைய இருக்கா எக்கச்சக்கமாக. ஓகே, இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes முடிச்சிடலாம். அடுத்தது மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், NEFT, RTGS, IMPS, UPI. ஓகே, இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? நான் எழுதுனது எனக்கே புரியல. NEFT நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், IMPS இமீடியட் பேமெண்ட் சர்வீசஸ், UPI யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் தெரியும். இந்த 6 என்ன எழுதியிருக்கேன், இது IMPS, இது 5 இது. ஓகே. RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் ஆன்லைன் மெத்தட். அடுத்தது ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேம் சேக் தான், சும்மா கண் துடைப்புக்காக வச்சுருக்காங்க. யாருக்குன்னா ஆன்லைன்லேயே பணம் தரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு செக் வச்சுட்டா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும், ஒரு சலானில் தான் பண்ண முடியும், அது ஒரு டேக்ஸ் பீரியடுக்கு தான் பண்ண முடியும். Per challan per tax period 10,000 is what exceeding which you have to pay online. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்லாம் இபி பில்லாம் எங்கே போய் பே பண்ணுவோம், வீட்டில் எல்லாம் கவுண்டருக்கு போனோம். அப்போ தான் என்ன பண்ணுவோம், ஃபேனை போட்டு தூங்கிட்டு இருப்பான், இல்லை லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். சார் லஞ்சுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இப்போலாம் என்ன பண்ணுறோம், பேடிஎம், கூகுள் பே, டான்ஜெட்கோ ஆப்பே இருக்குது, அதுலேயே நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ
எவ்ரி மேஜர் ஹெட் வில் ஹேவ் அ மைனர் ஹெட். அதாவது மேஜர் ஹெட்னா என்ன, மைனர் ஹெட்ல என்ன பார்ப்போம். மேஜர் ஹெட்ஸ், அதாவது மேஜர் ஹெட்ஸ்னா என்னன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. ரைட்டா? இப்போ இது எல்லாமே மேஜர் ஹெட்ஸ். இந்த மேஜர் ஹெட்ஸுக்கு சில மைனர் ஹெட்ஸ்லாம் இருக்கு. மைனர் ஹெட்ஸ்னா என்ன, குட்டி 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 மைனர் ஹெட் இருக்கு. அதாவது என்னன்னா இதுக்கு டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, லேட் ஃபீஸ், அதர் பேமெண்ட், இது எல்லாமே எல்லாத்துக்கும் எதுக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். அப்படியே காப்பி பண்ணி டபக் பேஸ்ட், டபக் பேஸ்ட், டபக் பேஸ்ட், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, இது எல்லாமே இருக்கு. சேம் as above. ஓகே, ஸோ ஐ வாண்டட் டு லிசன், ஹாவ் யூ ரிட்டன் அப்படின்லாம் நிறைய கொஷின்ஸ்லாம் வரும் சார் கேட்குறாரு. அதை அப்படியே பார்த்து படிக்கிறீங்களே, தப்பாச்சே. இஃப் மிஸ்டேக்கன் கேன் பி ரீலொகேட்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம், முக்கியமான விஷயம் தான். இப்போ இந்த மைனர் ஹெட்ஸ்லாம் மேலே எழுதுவோம். டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி, லேட் ஃபீஸு, அதர் பேமெண்ட்டு, இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இப்போது சிஜிஎஸ்டி நம்ம டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியது வருதுன்னா ஒரு 2 lakhs பே பண்ண வேண்டியதுன்னு வச்சுப்போம். 2000 rupees இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சிஜிஎஸ்டியில் பே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐஜிஎஸ்டியில் ஒரு 2 lakhsம் இங்கே 20,000 பே பண்ணிட்டோம். ஸோ இது என்ன பண்ணிட்டோம், தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், தப்பாக பேமெண்ட் பண்ணல, போஸ்டிங் மட்டும் பண்ணியிருக்கோம். அப்போ மீன்ஸ் இட் கேன் பி ரீஅலோகேட்டட். பேமெண்ட் பண்ணல இது வரைக்கும், ரைட்டா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, தப்பு பண்ணிருக்கோம், நம்ம பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் ரீஅலோகேட் பண்ணலாம். ஓகேவா? கிராஸ் அலோகேஷன் பண்ணி, கிராஸ் அலோகேஷன் பிட்வீன் மைனர் ஹெட் ஆஃப் cross allocation between any minor head of a major head to any other major or minor heads is possible because we have not done the payment, but so we can reallocate panikalam. But if you paid wrongly, pay the corrected tax and get the returns, ராங் டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது முக்கியமான விஷயம். அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? இது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. என்ன ஃபார்முலா, உங்களுடைய நெட்டு ஜிஎஸ்டி லைபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, அவுட்புட் டேக்ஸு மைனஸ் இன்புட் டேக்ஸ் கழிச்சா தான் உங்களோட நெட்டு ஜிஎஸ்டி லைபிலிட்டி. பட் இதில் செட் ஆஃப் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னது செட் ஆஃப் ரூல்ஸ்? இது யார் வச்ச பேர் அப்படின்னு கேட்டால் நம்ம வச்ச பேர் தான் இது. செட் ஆஃப் ரூல்ஸ்னால் என்னன்னு கேட்டால், இன்புட் டேக்ஸ் இருக்குது, ஹவு டு யூஸ் த இன்புட் டேக்ஸ், இல்லை அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி குறைக்கிறது, எந்த ஆர்டரில் குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஹவு டு யூஸ் இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணணும், ஆர்டர் இன் விச் யூ கேன் யூஸ் இன்புட் டேக்ஸ், ஆர்டர் இன் விச் யூ கேன் யூஸ் இன்புட் டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஐஜிஎஸ்டி இருக்குப்பா, ஐஜிஎஸ்டியில் என்ன இருக்குது, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வச்சுருக்கீங்க. இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஐஜிஎஸ்டி வச்சுருந்தா ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுங்க. அடுத்தது எந்த ஆர்டரில் ஒன்றா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, இதுக்கு எந்த ஆர்டரில் ஒன்றா நீங்கள் ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது உங்ககிட்ட சிஜிஎஸ்டி நான் வச்சுருக்கேன், சிஜிஎஸ்டி வச்சுருந்தா சிஜிஎஸ்டிக்கு முதல்ல யூஸ் பண்ணுங்க. சிஜிஎஸ்டி முடிச்சதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸை குறைக்கிறதுக்கு இது வந்து அவுட்புட் டேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது நீங்களே சொல்லுங்கள். எஸ்ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் வச்சுருக்கேன், அப்போ முதல்ல எஸ்ஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸை குறைங்க, அதுக்கப்புறம் அதை ஐஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது யூடிஜிஎஸ்டியில் நான் இன்புட் டேக்ஸ் வச்சுருக்கேன், அப்போ யூடிஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் வச்சுருந்தா யூடிஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஐஜிஎஸ்டிக்கு அவுட்புட் டேக்ஸுக்கு அதை யூஸ் பண்ணி குறைக்கணும். ஓகேவா? அதாவது என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வராரு அப்படின்னா, இப்போது கிரவுண்டில் ஷிக்கர் தேவான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கான். சாரி,
கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். ஒன் டவுன்ல யூஸ்வலா இருக்கிற விராட் கோலி, he cannot say that you go out of the pitch man, you're not playing, you're not scoring, and you're scoring run a ball அப்படின்னா, I can hit fours and sixes, let me play, and he cannot push the ஷிகர் தேவன் அவுட். he cannot play like that, right? ஷிகர் தேவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவுட் ஆக வைக்கணும். ஐயோ அவுட் ஆகணும் ஆக்சுவலாவே. அப்படி அவுட் ஆனதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, விராட் கோலி இறங்கி ஆடுவோம். அதே மாதிரி ஐஜிஎஸ்டியை காலி பண்ணாதான் ஷிகர் தவான் தான் ஐஜிஎஸ்டி, விராட் கோலி உள்ளே இறங்க முடியும். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ விராட் கோலி இங்கே யாரை சொல்லலாம், ஐஜிஎஸ்டியில் வந்து ஐஜிஎஸ்டி ஷிகர் தவான் காலினா அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி யூடிஹெச்எஸ்டி யூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ வெளில போடா நான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஸோ ஐஜிஎஸ்டியை முடிச்சு ஆல்வேஸ் எக்ஸாஸ்ட் ஐஜிஎஸ்டி கிரெடிட் ஃபர்ஸ்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வரணும் உள்ள, ரைட்டா? ஸோ ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம். சிஜிஎஸ்டியாக இருந்தால் ஓகே. ஸோ ஐஜிஎஸ்டி இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் அடுத்தது வருவோம். இப்போ என்ன இன்புட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் இன்புட் டேக்ஸ் இருக்கு. இன்புட் டேக்ஸ் யார்கிட்ட இருக்கு, ஷோயிங் பேலன்சஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் வந்து சிஜிஎஸ்டியில் இருக்கு. சிஜிஎஸ்டி இருக்குன்னா அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் யூஸ் இட் டு ரெடியூஸ் சிஜிஎஸ்டிலாம் முடிச்சாச்சு. இப்போ மீதி என்ன பண்ணணும், ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணணும். அடுத்தது எஸ்ஜிஎஸ்டியோட பேலன்ஸ் இருக்கு, இதுதான் செகண்ட் யூஸ் பண்ணணும். ஐஜிஎஸ்டியோடைய டேக்ஸ் எப்படி கொடுக்குறது, சிஜிஎஸ்டியோடைய டேக்ஸை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஜிஎஸ்டியோட டேக்ஸை யூஸ் பண்ணணும், இன்புட் டேக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் பா. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட், ஓகேவா? So our ultimate aim is to bring down the tax liability as low as possible, right? So for example உங்களுக்கு 1 lakh tax pay பண்ணணும், இல்லை வந்து tax pay பண்ண தேவையில்லை. What will you choose? You will choose no income tax, right? அப்போ எந்த அவுட்புட் டேக்ஸை குறைக்கிறதுக்கு எந்த இன்புட் டேக்ஸை யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள். இப்போ ஐஜிஎஸ்டி இருக்கா, அவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவனை முடிச்சு விட்டு தான் நீங்கள் மற்ற இன்புட் டேக்ஸில் நீங்கள் கையை வைக்கணும், ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். நிறைய பண்ணியிருக்கோம். அதாவது டேக்ஸ்னா என்ன, இன்புட் டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, டைரக்ட் டேக்ஸ் வந்து யார்கிட்ட பர்டன் இருக்கு, யார்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எல்லாத்தையும் சேம் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸ்னா டேக்ஸ் லைபிலிட்டி பர்டன் ஃபால்ஸ் ஆன் ஒன் பர்சன், ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே த டேக்ஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸை பார்த்தோம். என்னென்ன டேட்டில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, எப்போ வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன டேக்ஸஸ்லாம் இருந்துச்சு, we have seen all those things, and what are the characteristics, why it is called value added tax, and why it is a chain of tax input credits, what is GST and network, what is GSTIN, and what is the role of the GST council, how the registration done, what is the threshold limit, and what is the mode of payment, how the payment is made, how can you reallocate the wrong things that you had, and when you can claim the mistake that you have done அப்படின்றதெல்லாம் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இன்டர் டிரான்சாக்ஷன் என்ன, இன்ட்ரா டிரான்சாக்ஷன்னா என்ன, வாட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ், எப்போ வந்து ஐஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட், எப்போ எந்த ஆர்டரில் வந்து we should use the input tax credit in order to reduce the output tax liability அப்படின்னு சொல்லிட்டு we have discussed a lot of things today. இதை வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இன்டைரக்ட் டேக்ஸுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.